ம். ஓகே, நம்ம இதுவரை என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஆட்ஸ் வந்து எப்படி ரன் பண்ணலாம் அண்ட் டார்கெட்டிங் எப்படி பண்ணணுங்கிறது பார்த்தோம். தென் வந்து ப்ராக்டிக்கலாக ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு எல்லாமே கேம்பெயின் எல்லாம் செட் பண்ணி பார்த்தோம். தென் வந்து வாட்ஸ்அப் சிஆர்எம் பார்த்தோம், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர், அப்புறம் கேன்வா டூல் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ ஆமா. லாஸ்ட் வந்து ஆமாமா. உங்களுக்கு என்னன்னா கூகுள் மை பிஸ்னஸ். ஓகேங்களா? அந்த கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும், ம். அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எப்படி கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? ஓ ஓகே, ஓகே. ஓகே. ஓகே, நான் இப்போ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஆ. ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? இப்பதான் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கேன். இப்போ இது கூகுள் தி ஸ்கிரீன். ரைட். கூகுள் ஸ்கிரீன் தெரியுது. கூகுள் மை பிசினஸ் லாகின். ஓகே, இப்போ வந்து நம்ம கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எந்த மெயில் ஐடியிலேருந்து நீங்க போறீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து இங்க ஓப்பன் பண்ணிட்டு, ம், தென் ம். வந்து கூகுள் மை பிஸ்னஸ் லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும், இதுல வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இதை வந்து ஓகே. நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இதுவரை எந்த ஒரு ப்ரொஃபைலும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வராது, நார்மலா இருக்கும். One second. இப்போ இந்த மாதிரி வராதா? ஆமா, நார்மல். நான் இப்போ எந்த பேஜும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் வரும். ம். ஓகே. இதுல நீங்க வந்து இது உங்களோட வந்து பிசினஸ் நேம். ம் சொல்லுங்க. எங்க இந்த இந்த ஸ்டாக்கப்ல போய் பிசினஸ் மேனேஜர் கிளிக் பண்ணா இது இந்த ஸ்கிரீன் வரும்ன்றீங்களா? ஆமா, உங்களோட மெயில் ஓபன் பண்ணிட்டு அந்த மெயில்ல இருந்து நீங்க இந்த பிசினஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே ம். ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இங்க இல்ல அப்படின்னா ஸ்லேப் பண்ணிக்கலாம். கூகுள் இருங்க, பண்ணீங்க நான் அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். குரோம்ல தானே பார்க்கணும் நான் அதை. ஆமா ஆமா, இந்த குரோம்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். குரோம்ல வந்து லாகின் ஆயிருக்கு. இந்த மை இமெயில் ஐடி இஸ் லாக்ட் இன். டிஃபால்ட்டா ஓகே, லாகின் ஆயிடுது. பட் ஐ எம் நாட் ஃபைண்டிங் தட் பிசினஸ் கூகுள் பிசினஸ் மேனேஜர். அதான் கூகுள் மை பிசினஸ் லாகின் சொல்லி சர்ச் பண்ணுங்க. இப்படி இந்த இது கூகுள் மை பிசினஸ் லாகின்னா ஒரு யா. நிமிஷம். சரி, சர்ச் பண்ணேன். அங்கிருந்து இதுல ஃபர்ஸ்ட் சைன் இன் ரிசல்ட் டு நீங்க கண்டினியூ. கிளிக் பண்ணிக்கலாம். சைன் இன் டு கண்டினியூ டு கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் தான் வரும். ஓகே. இப்போ இதுல நீங்க உங்க பிசினஸோட நேம் வந்து நீங்க இதுல டைப் பண்ணிக்கலாம். ம். என்ன எந்த பிசினஸ் நேம் என்னவோ அதை நீங்க இங்க டைப் பண்ணிட்டு நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள். நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். ஜஸ்ட் ம் அது வந்து ஜஸ்ட் இட் இஸ் ஆஸ்கிங் மீ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ம் மேபி மொபைல்ல வெரிஃபை பண்றது என்னவோ அது. ஓகே, இப்போ வந்து அந்த ஸ்கிரீன் வந்தது. இட் கேம் டைப் யுவர் பிசினஸ் நேம். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல நம்ம பிசினஸ் நேம் வந்து இங்க டைப் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம டைப் பண்ணும்போது ம். இங்க தெரியும். இப்போ ரிஷ்
ஓகே, கிஃப்ட் ஷாப்னு கொடுக்குறேன். இதுல ஆல்ரெடி நம்ம பிசினஸ் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு அப்படின்னா அது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல ரிஜிஸ்டர் ஆகலைன்னா நியூ அப்படின்னு ம் சொல்லி கொடுத்துக்கணும். சரிங்களா? நியூன்னு கொடுத்தோன்னா நியூவா வரும். தென் வந்து இங்க நம்ம பிசினஸ்க்கான கேட்டகரி வந்து இங்க சூஸ் பண்ணணும். எந்த கேட்டகரி எக்ஸாக்டா மேட்ச் ஆகுமோ அந்த கேட்டகரி வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து நான் கிஃப்ட் அப்படின்னு ம் சொல்லி சர்ச் பண்றேன். கிஃப்ட் பேஸ்கெட் ஷாப், கிஃப்ட் ஷாப், எக்ஸாக்ட் கேட்டகரி எதுவோ அந்த கேட்டகரி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ம் ம் சூஸ் பண்ணிட்டு தென் வந்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே டு யூ வாண்ட் டு ஆட் அ லொகேஷன் கஸ்டமர் கேன் விசிட் லைக் எ ஷாப் ஆர் ஆஃபீஸ் அப்படி சொல்லி கேட்குறாங்க. உங்க ஆஃபீஸை வந்து கஸ்டமர்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்களா, உங்க ஷாப் இல்லை ஆஃபீஸ் வந்து கஸ்டமர் வந்து விசிட் பண்ணுவாங்களான்னு கேட்காங்க. இதுல எஸ் கொடுக்கணும். இது நம்ம ஆஃபீஸ் நம்ம இடத்த வந்து பீப்புள்ஸ் விசிட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இங்க எஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? எஸ் கொடுத்தோம் ம் அப்படின்னா மேபி இங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ம் ம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுல கேட்குற ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணணும். அட்ரஸ் எல்லாமே டைப் பண்ணிக்கணும். ம் ஓகேங்களா? நான் ஜஸ்ட் சும்மா இப்போ அட்ரஸ் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே ம் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு தென் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இது மேட்ச் ஆகுதா அப்படி சொல்லி கேக்கு, இல்ல திஸ் டஸ் நாட் மேட்ச் அப்படி சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து ம் நெக்ஸ்ட் போனேன் அப்படின்னா அங்க வந்து வெரிஃபிகேஷன் கேட்கும் எனக்கு. ம் இப்போ எக்ஸாக்டா இதை வந்து நான் பாயிண்ட் பண்ணணும். சரிங்களா? எந்த இடத்துல இருக்கு அப்படி சொல்லி நான் இதை வந்து பாயிண்ட் பண்ணணும். பாயிண்ட் பண்ணிட்டு அது போகணும். எப்படி பாயிண்ட் பண்றீங்க? இதை இருக்குல்ல, இதுல வந்து அட்ஜஸ்ட்னு கொடுத்துட்டு இதை ஜூம் பண்ணி ம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த இடத்த நான் கொடுத்துட்டு அப்படி வச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம். கரெக்டா அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா வைக்கணும். எந்த ஷாப்போ அந்த ஷாப்புக்கு மேல கரெக்டா தூக்கி வைக்கணும். சரிங்களா? வச்சுட்டு இதை இங்க ஸ்க்ரோல் தெரியுதுங்களா பண்ணிட்டு உங்களுக்கு? நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா பாயிண்ட் ஆயிரும். இல்ல இப்போ வந்து உங்க ஷாப் வந்து வருதாங்க, தெரியுதா? எனக்கு ஷாப் இல்லை, எங்க வீடு தெரியும். ஆ இப்போ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்துடும். ம் அந்த நேம் வராதா இந்த மாதிரி? ஏதோ ஸ்பாட் அந்த மாதிரி நேம் எல்லாம் வரும் இல்லையா, ஷாப் நேம்? ஆமா, அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். எது எது எங்க எங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஷோ ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இங்க பாயிண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா அது எங்க இருக்கும் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ம் 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 சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா சேவ் ஆயிரும். சரிங்களா? ஓ, நெக்ஸ்ட் கொடுத்தா டன் எதுவும் இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேலே ஏதோ டன் இருக்கேன். அது டன் கொடுத்துட்டு நீங்க வந்து சேவ் கொடுத்துட்டீங்க, நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து இதுல கேட்குற ஃபீல்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? டூ யூ ப்ரொவைட் டெலிவரிஸ் ஆர் ஹோம் அண்ட் ஆஃபீஸ் விசிட்ஸ்? ஏன் ஆமா, அது நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் நீங்க வந்து சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்குது. அது நம்ம ம் சூஸ் பண்ணா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்நாடு அப்படி ம் சொல்லி சும்மா கொடுக்குறேன். இது எந்த ஏரியாவோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வெரிஃபை பண்ணணும். இப்போ மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க வெரிஃபை பண்ணணும். இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட அந்த பிசினஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சரிங்களா? இதுல நீங்க ம் மொபைல் நம்பர் அப்படிங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? ம் 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 ஸோ அது கொடுத்த உடனே நம்ம பிசினஸ் வந்து கிரியேட் ஆயிரும். இந்த மாதிரி கிரியேட் ஆகி வந்துடும். சரிங்களா? எப்படி என்ன இருக்குது, இது ஒரு இந்த டீட்டெயில்? காமிக்கிறேன் காமிக்கிறேன். இப்போ இந்த இருக்கா, இந்த மாதிரி பேஜ் வராது உங்களுக்கு. எக்ஸாக்டா எந்த பேஜ் வரும்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த பேஜ் வந்துடும். இது இது இப்படி டிஸ்பிளே ஆகுமா? ஆமா, இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகி அது வந்து டிஸ்ப்ளே ஆகும். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும்.
இதுல வந்து நீங்க எல்லாமே இல்ல இப்போ எடிட் வெரிஃபைனா பண்ணிக்கலாம், எல்லாமே ஓடிபி ஆட் பண்ணி. வெரிஃபையா? ஆமா, மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் இல்ல. பண்ணணும். ஆ ஆ. மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஆன பண்ண உடனே உடனே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் டிஸ்பிளே. எனக்கு நீங்க பேசுறது ஒழுங்கா கேட்கல, விட்டு விட்டு கேக்குது. அப்படிங்களா? நெட்வொர்க் ஆமா ஆமா. ப்ராப்ளம் இருக்கும். நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும். அப்படிங்களா? சரி சரி. ம். இது இப்போ என்ன டிஸ்பிளே ஆகுதோ அதுக்கு தெரியும்ன்றீங்க இல்லையா? ஆமா, இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். பட் இது எல்லாமே இருக்கு நார்மலா, ம். இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்க அதுல ஏதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து டைப் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? அதுல கேட்குற அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து டைப் பண்ணிருப்பீங்க. இது எல்லாமே நீங்க தான் டைப் பண்ணிருப்பீங்க. தென் இதுல எடிட் ஒரே ப்ரொஃபைல் இருக்கும். இதை கொடுத்து நீங்க வந்து அதுல எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரே ஒரு நிமிஷம் இதரீஷ். ஒரே ஒரு ம் ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. ஓகே ஓகே. சொல்லுமா. எஸ் இதரீஷ். ஓகே. இப்போ இதுல நீங்க இந்த எடிட் ப்ரொஃபைல் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஆ. நீங்க இதுல இருக்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ம். இப்போ பிசினஸ் நேம், அதாவது இதுல வந்து ஒரு தடவை பிசினஸ் நேம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் நேமை திரும்ப நீங்க எடிட்டே பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமே நீங்க அந்த பிசினஸ் நேம் வந்து கரெக்டா கொடுத்துருங்க. அதுல உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு தோணுதோ அந்த நேம்ல கரெக்டா கொடுத்துருங்க. திரும்ப ஆ. இதை எடிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி தான் நீங்க வெரிஃபை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால ஓஹோ. இனிஷியலாவே இந்த பிசினஸ் நேமுங்கிறது வந்து கரெக்டா பார்த்து கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த கேட்டகரியும் சேம் தான். ம். அது நீங்க என்ன கேட்டகரியோ அந்த எக்ஸாக்டான கேட்டகரியை வந்து கரெக்டா டைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த ம். கண்டென்ட் ம். எல்லாமே ம். கொஞ்சம் எஸ்இஓ பேஸ் பண்ணி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கீவேர்டு பேஸ் பண்ணி அது வந்து லிஸ்டிங் ஆகும். ஓகேங்களா? கொஞ்சம் கண்டென்ட் வந்து கொஞ்சம் நல்லா சாட் ஜிபிடில இருந்து ரைட் பண்ணி எடுத்தீங்கனாலும் சரி, இல்லை நீங்க ஓனா ரைட் பண்ணீங்கனாலும் சரி, எந்த கீவேர்டுக்கு நீங்க பர்டிகுலரா வந்து இது லிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கீவேர்டை வந்து அதிகமா கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி 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 சரி. எக்ஸாம்பிளுக்கு வந்து ம். நீங்க ஒயிட் ஃபீல்டு அப்படி சொல்லி சொன்னீங்க. ஸோ ஆமா. ஒயிட் ஃபீல்ட்ல வந்து உங்களோட பிசினஸ் வந்து லிஸ்டிங் ஆகணும் அப்படின்னா அந்த ஒயிட் ஃபீல்டு அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க கொடுக்குற எல்லா ஆஹா. இன்புட்ஸ்லயும் அந்த ஒயிட் ஃபீல்டு அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் ஓகே. மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. மொபைல் நம்பர் ஷோ ஆகிறதுக்கு வந்து நம்ம சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ம். அந்த மொபைல் என்ன நம்பரோட டாக்குமெண்ட்ஸ் அது? போஸ்ட்பெய்ட் நம்பரா இருக்கணும். அந்த போஸ்ட்பெய்ட் நம்பரோட பில் சம்திங் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். அந்த போஸ்ட்பெய்ட் நம்பர் வந்து நம்மளோட பிசினஸ் நேம்ல வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை அது சப்மிட் என்ன பண்ணா டாக்குமெண்ட் கொடுக்கணும்? மொபைல் நம்பர். ஆ, அது வந்து அதுல நிறைய டாக்குமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆ. நம்ம வந்து அதுக்கு சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கும். நான் அதை உங்களுக்கு செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஆ. என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆ. அண்ட் வெப்சைட்டுங்கிறது வந்து நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்க ஓன் வெப்சைட் இருந்துச்சுன்னா வெப்சைட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி மினி வெப்சைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி மினி வெப்சைட்ஸும் நீங்க உள்ள அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. மொபைல் நம்பர் இல்லாத பட்சத்துல நீங்க மொபைல் நம்பர் வந்து நீங்க லிஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்க மினி வெப்சைட் ரெஜிஸ்டர் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து இந்த வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆயிடும். சரிங்களா? இப்போ வெப்சைட் இல்லைன்னா அது ம். கொடுக்கலனாலும் பரவாயில்லையா? அது கொடுக்கலனாலும் பரவாயில்ல. பட் உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கணும்ல. அதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு மினி வெப்சைட் ரெடி பண்ணிட்டு நீங்க உள்ள வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கால் மீ அப்படி கொடுத்தாங்கன்னா டைரக்டா எனக்கு ஃபோன் கால் வந்துரும், வாட்ஸ்அப். ஸோ ஆமா. அந்த மாதிரி நீங்க ஆமா. டிஜிட்டல் விசிட்டிங் கார்டா ரெடி பண்ணி நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு எப்படி பண்றது? அது கேன்வால போய் புரி- பண்றதா? புரியல. இப்போ டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு பண்ண சொல்றீங்களா? அது கேன்வால பண்றோம். அது நம்ம வெப்சைட்ல இருந்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம். mikivica.com போனீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க வந்து டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க நம்ம ஸ்டாஃபோட நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அவங்களோட ரெடி பண்ணி தர சொல்லுங்க. அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆ, ஆ, ஆ. இதுல இருந்து நீங்க வந்து இந்த மாதிரி லிங்க் ஃபார்மேட்ல நீங்க வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை நீங்க இந்த லிங்க் வந்து நீங்க ம். எதுலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட லேண்டிங் பேஜுக்கு எதுக்குனாலும் நீங்க இந்த லிங்க்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த எந்த- இப்போ எந்த லிங்க்? விச் லிங்க் யூ ஆர் இப்போ டாக்கிங் இந்த அபௌட்? இதை பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல இருந்து நீங்க ரெடி பண்ற ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களோட லோகோ இருக்கும். இதுல உங்க பிசினஸ் நேம் இருக்கும். அண்ட் இங்க உங்களோட நேம் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தென் இது எல்லாமே உங்களோட கால் டு ஆக்ஷன்ஸ் இருக்கும். உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் பட்டன் ஆட் பண்ணிக்கலாம், உங்க ம். டைரக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம், உங்க மெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. தென் உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் இது எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ம். உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸையும் நீங்க வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி கண்டென்ட்ஸும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்க பிசினஸ்க்கான கண்டென்ட்ஸ் வந்து நீங்க டைப் பண்ணி அதை இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது நான் என்னோட பிசினஸ் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்க உங்க பிசினஸ்க்கும் ரெடி பண்ணி நீங்க உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ப்ரௌச்சர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரௌச்சர்ஸ் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். தென் உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் பேக்கேஜஸ் எதனாலும் நீங்க வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், லிங்க் ஆட் பண்ணா லிங்க், தென் வந்து இமேஜ், அதுக்கப்புறம் ப்ரைஸோட மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த என்கொயரி பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து என்கொயரி வர்ற மாதிரி செட் பண்ணியிருப்போம். ஸோ இது மாதிரி நீங்க டிஜிட்டல் விசிட்டிங் கார்டும் நம்ம வெப்சைட்ல இருந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணியும் நீங்க வந்து அதையும் லேண்டிங் பேஜா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கான்டாக்ட் வெப்சைட் கொடுக்குற எல்லா இடத்துலயும் நீங்க இந்த லிங்கையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓஹோ. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இதுல உங்களுக்கு சூப்பர். பேமெண்ட் இது இருக்கும். பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து நீங்க ஷோ பண்ணிக்கலாம். தென் வந்து கேலரி இமேஜஸ் ஷோ பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். என்கொயரி ஃபார்ம் இருக்கும் அண்ட் ஃபீட்பேக் செக்ஷனும் இருக்கும் இந்த இடத்துல. அதுல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபீட்பேக்கும் ஷோ ஆகும். நான் அதை ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். தென் இதெல்லாம் இந்த லிங்க் நீங்க யாருனாலும் நீங்க ஷேரும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு பேஜ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதை நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் என்னோட அந்த ப்ரொஃபைல் வந்து நான் அந்த பேஜ் தான் நான் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இப்போ இந்த ரிவ்யூ சொன்னீங்களே, ரிவ்யூ கொடுக்கறதெல்லாம் கூட உங்க இதுலயே வந்துருதா அதெல்லாம்? ஆமா, நம்மளோட டிஜிட்டல் விசிட்டிங் கார்ட்லயே ரிவ்யூ கொடுக்கறது வந்து ஷோ ஆகும். இப்போ நான் இன்னொரு கார்டுல இன்னொரு மாடல்ல காமிக்கிறேன். இதுல அவங்க கொடுத்த ரிவ்யூஸ் எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி ரிவ்யூஸும் வந்து அவங்க கொடுத்துக்கலாம். அந்த ரிவ்யூஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? இதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சரி 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 சரி. ஓகேங்களா? இப்போ இதுல இந்த மாதிரி நீங்க இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் கரெக்டா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு லிஸ்டிங் வந்து ரெடி ஆயிரும். சரிங்களா? அந்த டேட் எல்லாமே கொஞ்சம் கரெக்டா கொடுங்க. அது எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டு நீங்க எந்த லொகேஷன்ல எல்லாம் நீங்க பண்றீங்களோ அந்த லொகேஷன் எல்லாத்தையும் கரெக்டா மென்ஷன் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த மேப்பிங்கும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே இந்த மேப்பிங் எல்லாமே வந்து கரெக்டா பண்ணிருங்க. ஓகேங்களா? ஏன்னா திரும்ப நம்ம எந்த சேஞ்ச் இதுல பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளோட அக்கௌண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதுக்கோ இல்ல டிசபிள் ஆகிறதுக்கோ சான்ஸ் இருக்கு. டிசபிள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி நம்ம அதை வந்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கேட்பாங்க. அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்துதான் நம்ம வந்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுல நீங்க இருக்கிற எல்லா டீடைல்ஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்க சலூன் அப்படின்னா அதுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கறது அது எல்லாத்தையுமே நீங்க மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? மேக்ஸிமம் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அது யாருக்கு எந்த பீப்புளுக்கு போய் ஷோ பண்ணுமோ அதை பேஸ் பண்ணி அவங்க கொண்டு போய் ஷோ பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நீங்க சர்வீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாத்தையும் நீங்க இதுக்குள்ளேயும் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன பேக்கேஜ் இருக்கு அதுக்கு என்ன இது அப்படிங்கிறது அது எல்லாத்தையும் நீங்க பேக்கேஜஸா நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் அதான் இதுல வந்து நீங்க பிரைஸோட மென்ஷன் பண்ணி நீங்க உங்க ப்ராடக்ட்ஸை நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஐ மீன் இப்போ நீங்க உங்ககிட்ட ஒரு பேக்கேஜ் இருக்கு அப்படின்னா ஆட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு அந்த பேக்கேஜோட டைட்டில், அதுக்கப்புறம் அது என்ன கேட்டகரியில வருது அப்படிங்கிற அந்த கேட்டகரி, அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ், அது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம், அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்க ஏதாவது லேண்டிங் பேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லேண்டிங் பேஜ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு இமேஜும் அப்லோட் பண்ணிட்டு நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் மாதிரி அது வந்து பப்ளிஷ் ஆயிரும். இந்த பேஜை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சொல்லுவோம். ப்ராடக்ட்னா நமக்கு நிறைய இருக்கும்ல. நீங்க எத்தனை நாள் இதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற எல்லா பேக்கேஜும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அங்க வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அது எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. ஓகே இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. பட் இது வந்து கேன் வி கீப் அப்டேட்டிங் இட் ரெகுலரா? நீங்க ரெகுலரா அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். எல்லாமே நீங்க வந்து ப்ராப்பரா அப்டேட் பண்ணி ப்ராப்பரா மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? இல்ல அப்பயே சொன்னீங்க இல்லையா ஒரு இது ஃபர்ஸ்ட் டைம் எடிட் பண்ணும்போது கரெக்டா எடிட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த எடிட் ப்ரொஃபைல்ங்கிறது மட்டும் தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரே டைம்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிரணும். ஓகேங்களா? இதை திரும்ப இதை வந்து எடிட் பண்ணக்கூடாது. இதுல என்னன்னா மேஜரா எதெல்லாம் எடிட் பண்ணக்கூடாதுன்னா பிசினஸ் நேம் ஒரு தடவை வச்சிட்டீங்கன்னா அதை சேஞ்சே பண்ணக்கூடாது. அப்புறம் பிசினஸ் கேட்டகரி மேக்ஸிமம் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் இதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் நீங்க சேஞ்சே பண்ணக்கூடாது. ஒரு தடவை வச்சிட்டீங்கன்னா அது அவ்வளவுதான். இந்த வெப்சைட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லொகேஷன் வந்து எக்காரணம் கொண்டு சேஞ்சே பண்ணக்கூடாது. ஒரு தடவை கரெக்டா ஃபர்ஸ்ட் டைமே பார்த்து எல்லாமே கரெக்டா பார்த்து வச்சிடணும். சரிங்களா? இந்த லொகேஷன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு அதுக்கப்புறம் யாராவது வரும். ஓகேங்களா? அப்புறம் மித்தபடி எல்லாமே நீங்க எப்போனாலும் எடிட் பண்ணிக்கலாம். எதனாலும் நீங்க எப்போனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஓகே ஓகே. இந்த லொகேஷனு, அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பரு, பிசினஸ் நேம், பிசினஸ் கேட்டகரி இதெல்லாம் மட்டும் சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது நல்லது. சரி 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 சரி. இப்ப இந்த ஓகேங்களா? இந்த இந்த நம்பருக்கு பார்த்துட்டு கஸ்டமர் வில் கிவ் ஏ கால், இஸ் இட்? கால் பண்ணுவாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆனா உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகாது. மொபைல் நம்பருக்கு வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகும் இதுல. அது அதுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் டைம் டாக்குமெண்ட்ஸ் எடுப்பாங்க. கேட்பாங்க? அதுதான் அது அது என்ன டாக்குமெண்ட்ஸ்னா உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்து கேட்பாங்க. அது போக உங்க மொபைலோட போஸ்ட் பெய்ட் மொபைல் நம்பரா இருக்கணும். அந்த மொபைல் நம்பரோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி சம்திங் வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பில் அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஓகேங்களா? ஓ ஓகே. ஸோ அதெல்லாம் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அப்புறம் ம் பாத்தீங்கன்னா இது போட்டோஸ். இதுல நீங்க வந்து போட்டோஸ் வந்து ரெகுலரா நீங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? உங்க ம். பிசினஸ் ரிலேட்டடான போஸ்டர்ஸ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். லோகோ வந்து இங்க நீங்க சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் கவர் போட்டோ வைக்கணும் அப்படின்னா அந்த கவர் போட்டோவும் நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ ஒரு கவர் போட்டோ மட்டும் வச்சிடுறேன். கவர் போட்டோன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த மேப் இருக்குல்ல அந்த இடத்துல ஷோ ஆகும். நான் வச்சு காட்டுறேன். ம். ஓகே, இப்போ வச்சிட்டோம். இப்போ லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். அது இன்னும் அப்டேட் ஆகல. அது அப்டேட் ஃபர்ஸ்ட் இமேஜா இருக்கல இந்த இடத்துல வந்து அந்த கவர் போட்டோ வந்து இந்த ஷோ இதுல ஆகும். வந்து அந்த இது என்னது எல்லோ கலர் இருக்குது, அந்த இடத்துல மாத்திரம் கவர் வருமா? ம், ஆமா ஆமா. ம், உங்களது உங்களது போட்டோ எல்லோ கலர் போட்டோ இருக்கு, அந்த இடத்துல தான் வரும். அங்க ம், பக்கத்துல ஒரு ஆமா. ஏதோ இது இருக்குது, என்னது? இது மேப்பு. இது வந்து அந்த இதோட இது அவுட் சைடு லொகேஷன். இமேஜஸ். ம், ஆமா. ஓ, இது மூணும் வருமாங்க? இட் வில் ஷோ ம், ஆல் த ஆமா த்ரீ. ஆமா. ம், இது ஓகே, சிஸ்டம்ல இருந்து சப்போஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு. நீங்க மொபைல்ல இருந்து பார்க்கும்போது இந்த யூஐ வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே. இல்ல, என்னோட கொஸ்டின் என்னன்னா, ம். கேன் ஐ கேன் ஐ ஷோ ஓன்லி தி இது ஃப்ரண்ட், நம்ம ஷாப்போட ஃபுல் பிக்சரை ஒரு பிக்சரா காட்ட முடியுமா அப்படின்னு? ஷாப்போட ஃபுல்லா ஃபுல் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்க அந்த மாதிரியும் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து லொகேஷன் வந்து கீழே வந்துட்டு ம். அஹ், மேல வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஓன்லி ஒன் பிக்சர் ஷோயிங் மை ஷாப். இல்ல அந்த மாதிரி இது டிஃபால்ட்டா தான் எடுத்துக்கும். சரிங்களா? நீங்க இமேஜ் கொடுக்குற இமேஜ் அது டிஃபால்ட்டா எடுத்துக்கும். கரெக்ட், அதே தான் நான் கொடுக்குறேன். நான் என்ன ம். கேட்குறேன்னா, இப்போ மூணு மூணு பிக்சர் இருக்குது இந்த இந்த விண்டோல. ஓகே. மிக்கி வி கார்டில் ம். யூ ஹாவ் புட் த்ரீ பிக்சர்ஸ். ஒன் ம். இஸ் யுவர் பிக்சர், ஷாப், அப்புறமா வந்து மேப் இருக்கு, அப்புறமா இன்னும் பக்கத்துல ஏதோ லொகேஷனோட இது இருக்கு, ம். இல்லைங்களா? ஆமா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் த்ரீ பிக்சர்ஸ், கேன் ஐ ஷோ ம். ஓன்லி ஒன் பிக்சர் ஆஃப் மை ஷாப்? நீங்க அந்த ஒரு போட்டோ மட்டும் அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த ஒரு போட்டோ தான் காமிக்கும். ஃபுல்லா ஃபுல்லா என்டையர் விண்டோல ஒரே போட்டோ காட்டுக்குமா? ஆமா ஆமா. ஓகே, லொகேஷன் எல்லாம் ஃபுல் லொகேஷன் இடத்துல கூட எந்த எந்த இதா இருக்கும், இந்த ஷாப் நேம், ஷாப் பிக்சர். ம், ஆமா. ம். Upload some images. லொகேஷன் அப்படிங்கிறது வந்து அது வந்து டிஃபால்ட். சரிங்களா? அது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து லொகேஷன் காமிக்கும். அதனால அது வந்து டிஃபால்ட் பிளேஸ் ஹோல்டரா அந்த இடத்துல லொகேஷன் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து சேஞ்ச் அப்படிங்க. ஆகாது. மற்றது வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி இமேஜஸ் வந்து நீங்க எந்த இமேஜஸ் கொடுக்குறீங்களோ அந்த இமேஜஸ் தான் அங்க வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இருங்க, இது ஒன்று, நான் மொபைல்ல ஐ வில் ம். சர்ச் ஒன் இது, ஓகே ஓகே. எதனா ஒரு சர்ச் பண்றேன். ம். ம். அது லொகேஷன் இல்லை, வெறும் பிக்சர் தான் காட்டுது. only ம். lot of pictures are there.
ஏதோ ஒரு அதுல இருக்கிற லோக்கல். அதான் அந்த இமேஜஸ் எல்லாமே அதுல வந்து ஷோ ஆகும். எல்லாமே இதுல கூட இந்த கீழே வந்து மெனு வருது. ரிவ்யூ, ம். என்னது, ஓவர் வியூ, சர்வீஸ், ரிவ்யூஸ், போட்டோஸ் அப்படின்னு. எகைன் அந்த ம். போட்டோஸ்ல கூட இந்த போட்டோங்கெல்லாம் தெரியுது. ஆமா, அந்த போட்டோஸ்ங்கிற இடத்துல வந்து நீங்க அப்லோட் பண்ணிருக்க அந்த எல்லா போட்டோஸுமே வந்து ஷோ ஆகும். சரிங்களா? அதான் அந்த ம். போட்டோஸ் அப்படிங்கிற அந்த டேப் வந்து. ஓகேங்களா? இதுல நீங்க ம். அப்லோட் பண்ற எல்லா போட்டோஸும் அந்த போட்டோஸ் அப்படிங்கிற டேப்ல வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இது வந்து ரிவ்யூஸ், ம். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிவ்யூஸ் எல்லாமே இங்க தான் ஷோ ஆகும். அதாவது மை கூகுள் மை பிசினஸை பொறுத்தவரை இதுல யாராவது ஒருத்தங்க ரிவ்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ரிவ்யூ வந்து நம்மளால டெலீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ம். இதை வந்து நம்ம எதுவுமே டெலீட் அவங்க பண்ண தான் முடியாது. ஒரு தடவை அவங்க தான் கொடுத்துட்டாங்க delete அப்படின்னா பண்ணும். கொடுத்ததுதான். ம். அவங்களா டெலீட் பண்ணாதான் உண்டு. ஸோ இதுக்கு நம்ம உண்டு. வந்து ரிப்ளை மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்போ யாராவது ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து ரிப்ளை வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓகே. இவங்க ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நம்ம ரிப்ளை கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ம். நம்ம வந்து ரிப்ளைஸ் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ம். 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 ஸோ யாருக்கும் நம்ம வந்து இப்போ 4 ஸ்டார் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட வேணா கேட்கலாம். பட் ம். நம்மளால அந்த ரிவ்யூ வந்து எதுவுமே எடிட் பண்ண முடியாது, எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த கூகுள் மை பிசினஸ்ங்கிறது வந்து ஒரு ரிவ்யூஸ் வந்து எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு ஜென்யூனான பிளாட்ஃபார்மா இருக்கு. இது வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் வந்து இதுல தான் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆமா. நல்ல ரிவ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த இதை தான் யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு வந்து நீங்க ரிவ்யூஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ரிவ்யூஸ் வந்து ஜென்யூனான ரிவ்யூஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். கொடுக்குற ரிவ்யூஸ் எல்லாத்துக்குமே நீங்க வந்து ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அது நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூவா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ரிவ்யூவா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க ஆமா. எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மத்தவங்க பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு இதா இருப்போம். ஓகே, இவங்க வந்து இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? கரெக்ட். கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் இதுல சர்வீசஸ் சொன்ன மாதிரி தான். என்னென்ன சர்வீஸ் பண்றீங்களோ அதை ஜஸ்ட் டெக்ஸ்டா வந்து நீங்க உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க ம். என்னென்னலாம் பண்றீங்க அப்படிங்கறத வந்து உள்ள ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. பிளஸ் 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 போட்டுன்னு போலாம். ஆமா, எவ்வளவு நாள் நீங்க உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்க ம். ஐ மீன் அந்த கீவேர்டுக்காக கூட நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ம். இது நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் என்னது? ஏதாவது நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, ஏதாவது ஆஃபர், ஏதாவது ஈவெண்ட், அந்த மாதிரி ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அப்டேட்ஸ் வந்து நீங்க உள்ள அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆ. காந்தி ஜெயந்திக்கு லீவு அப்படின்னா அதை நீங்க ஒரு போஸ்டா ரெடி பண்ணி அதை வந்து உள்ள அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து ஓ. போஸ்ட், ஈவெண்ட்ஸ், அந்த மாதிரி நீங்க விஷயங்களும் நீங்க வந்து உள்ள வந்து ரெகுலரா ஓகே. அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யாராவது நம்ம ம். பிசினஸை ம். சர்ச் ம். பண்ணும்போது அதுவும் அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதையும் அவங்க வந்து பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. தென் இது இதுதான் என்ன இதுல இருக்கிற. புக்கிங்ஸ்? சொல்லுங்க. நெக்ஸ்ட் அது புக்கிங்ஸ் என்ன இருந்துச்சா? புக்கிங்ஸ் இல்ல, ஆஸ்க் ஃபார் ரிவ்யூ. இங்க இங்க எடிட் சர்வீசஸ் ஆனோமே. இந்த ரிவ்யூ லிங்கை வந்து நீங்க காப்பி பண்ணிட்டு ம். நீங்க சென்ட் பண்ணி உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ரிவ்யூஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லிங்கை நீங்க காப்பி பண்ணீங்க அப்படின்னா உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நீங்க இந்த லிங்க்ல ரிவ்யூ வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆ, சொல்லுங்க. ம். இது வந்து ஆஸ்க் ஃபார் ரிவ்யூங்கிறது வந்து இந்த லிங்கை காப்பி பண்ணி இந்த லிங்க்ல இருந்து நீங்க ரிவ்யூ கலெக்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதை போட்டு சர்ச் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிவ்யூ ம். பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். அதுல இருந்து ரிவ்யூ கொடுக்குற மாதிரி கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம வந்து ஓகே. கலெக்ட் அந்த பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா? இதுல இருந்து கஸ்டமர் வந்து ரிவ்யூ ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டு ரிவ்யூ. ஓகே. பட் இப்போ வந்து நம்ம டேபிள்ல கூட ரிவ்யூ கியூஆர் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, ஆமா. கவுண்டர் டேபிள்ல. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா. ஸோ ஐ வாண்ட் டு ஹாவ் எ கியூஆர். ஈவன் இஃப் ம், சப்போஸ் இஃப் ஐ கிரியேட் எ விசிட்டிங் கார்டு, ம், ம். அதுலயே கூட ஒரு அந்த கியூஆர் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து நம்ம பண்ற இன்னொரு ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா NFC கார்ட்ஸ் அண்ட் NFC கியூஆர் கோடும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ம். நீங்க சொன்ன மாதிரி அந்த கூகுள் ரிவ்யூ கலெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதோட இமேஜ் எல்லாம் ஷோ பண்றேன். ம்.
இது பாத்தீங்க அப்படின்னா கார்டு டைப்ல இருக்கும். ம் என்எஃப்சி கார்டு. இந்த ம் கார்டு வந்து என்எஃப்சி சப்போர்ட்டட் மொபைல்ஸ்ல இருந்து ஜஸ்ட் டேப் பண்ணாலே போதும், அந்த ரிவ்யூ லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? ஓஹோ. ஜஸ்ட் டேப் பண்ணா நியர் போதும், ஃப்ரீக்வன்சி, ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிவ்யூ you லிங்க் know வந்து ஓப்பன் near ஆயிடும். frequency something this, you know. யா அதான் நியர் ஃப்ரீக்வன்சி கம்யூனிகேஷன். ம் ஓகேங்களா? இது ம் வந்து கார்டா வரும். இது உங்களுக்கு வந்து விசிட்டிங் கார்டு சைஸ்ல இருக்கும். சரிங்களா? ம் 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 உங்களுக்கு ம். ஆதார் கார்டு இருக்கும்ல, ஆதார் கார்டு ஒரு மெட்டீரியல்ல வரும்ல, அந்த மெட்டீரியல் டிரைவிங் லைசென்ஸ் மெட்டீரியல்ல வந்து இது வந்து பிரிண்ட் ஆகி வரும். ஓகேங்களா? யார் அனுப்புவாங்க? இது வந்து நாங்க தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓ. நாங்க தான் எங்க சைட்ல இருந்து நாங்க பிரிண்ட் பண்ணி இந்த கியூஆர் எல்லாமே ரெடி பண்ணிட்டு உங்களோட லோகோ வந்து இந்த இடத்துல வச்சிருவோம். லோகோ இந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உங்க பிசினஸ் நேம் வந்து இங்க வந்து டைப் பண்ணிடுவோம். தென் லோகோ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வச்சிருவோம். உங்களோட கியூஆர் இருக்கும். இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? அந்த ரிவ்யூ கொடுக்கக்கூடிய அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இன்கேஸ் அவங்க ஜஸ்ட் அந்த வந்து என்எஃப்சி மொபைல் வச்சிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் டேப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ரிவ்யூ கொடுக்கக்கூடிய டேப்னா அந்த த்ரூ மொபைலா? ஆமா. த்ரூ மொபைல்ல இருந்து இந்த கார்டை வந்து ஜஸ்ட் டேப் தொட்டா போதும். ஓஹோ. இல்ல அதுக்கு இப்ப தொட்டான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஐம் சேயிங், அது இது வந்து நம்ம மொபைல்ல இருக்கும். மொபைல்லையும் வந்து என்எஃப்சி டெக்னாலஜி இருக்கும். இந்த ம் கார்டுல வந்து நம்ம என்எஃப்சி டேக் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஆமா ஸோ ரெண்டும் கம்யூனிகேட் ஆகும். இப்போ ஆர்எஃப்ஐடி எப்படி கம்யூனிகேட் ஆகுது, ஆமா. அந்த மாதிரி இந்த கார்டு வந்து மொபைலோட கம்யூனிகேட் ஆகி அவங்க மொபைல்ல வந்து அந்த ரிவ்யூ பேஜ் வந்து அவங்க மொபைல்ல வந்து ஓப்பன் ஆயிடும். அவங்க ரிவ்யூ கொடுத்துக்கலாம். ம் ஓகேங்களா? இது ஸோ கார்ட் ஃபார்மட். சேம் இது ம் உங்களுக்கு நம்ம ஸ்டாண்ட் ஃபார்மட்லயும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸ்டாண்டா? யா இந்த மாதிரி நீங்க ஸ்டாண்டாவும் நீங்க வந்து ஆ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓகே ஃபார்மட்லயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுவும் நீங்க நம்ம கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு ம் 700 rupees வரும். கார்டு வந்து 500 rupees வரும். கார்டுனா நீங்க அது எங்க போனீங்கனாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். ஸ்டாண்டுனா ம் உங்க ஷாப்ல நீங்க வந்து வச்சு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸ்பீக்கர் இருக்குமா கூட அதுக்கு? புரியல. ஸ்பீக்கர்லாம் எதுவும் வராது, சும்மா ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இல்ல இது வந்து இந்த இது இல்ல பேமெண்ட் இது இல்ல ஜஸ்ட் ரிவ்யூக்காக தானே. ஸோ ஸ்டாண்டா ரிவ்யூக்காக. வரும். ம் ஆமா, இதுல வந்து பேக் சைடுல வந்து என்எஃப்சி ஸ்டிக்கர்ஸ் வந்து ஸ்டிக் ஒட்டி இருப்போம். ஸோ இதுவும் ஸ்டாண்டும் உங்களுக்கு வந்து என்எஃப்சியா இன்டராக்ட் ஆகும். ம் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க இது வந்து வச்சும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ம் 6x4 inches இருக்கும். இந்த இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ரிவ்யூஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட. ஓகேங்களா? நீங்க எவ்வளவுக்குள்ள ரிவ்யூஸ் வந்து கலெக்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு வந்து உங்களோட கூகுள் மை பிசினஸ் வந்து டாப்ல வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சலூன் இன் ஒயிட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா, ம் ஓகே நான் நியர் மீனே போடுறேன். சலூன் ம் நியர் மீ அப்படிங்கிற இந்த கீவேர்ட் தான் மேக்ஸிமம் வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். யாரா இருந்தாலும் ம் இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? என்னோட ஆமா. அட்ரஸ் லொகேஷன் வந்து மதுரைங்கிற லொகேஷன் வந்து எடுத்திருக்கு. ஸோ ம் மதுரையில இருக்கிற இந்த சலூன்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இதுல உங்களுக்கு ம் பார்த்தா தெரியும் எந்த சலூன்ஸ்ல எல்லாம் அதிகமான ரிவ்யூஸ் இருக்கோ, ரிவ்யூஸ் பிளஸ் யாரெல்லாம் வந்து அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குள்ளது எல்லாமே தான் டாப்ல ஷோ ஆகும். ம் ஓகேங்களா? ம் ஸோ மத்தது எல்லாமே கீழே போயிடும். ம் இப்போ ம் பாத்தீங்கன்னா டாப் 3 ரிசல்ட்ல வந்து நல்ல ரிவ்யூஸ் இருக்கிற சலூன் தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. ம் அண்ட் அவங்க வந்து அவங்க பேஜ் வந்து நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க. உள்ள வந்து என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க ம் பாத்தீங்க அப்படின்னா 25+ years இன் பிசினஸ், அதுக்கப்புறம் அந்த டீடைல் அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ம் 268 ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 5 ஸ்டார்ல இருக்கு. இவங்க ம் பாத்தீங்க அப்படின்னா 457 ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 4.9 ஸ்டார் ரேட்டிங். ம் ஸோ எது டாப்பா இருக்கோ அவங்களுக்குள்ள தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ல வந்து ஷோ ம் ஆகும். ம் ம் சரிங்களா? அதிகமான ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணா மட்டும் தான் நடக்கும். ம் பேசிக்காவே உங்களுக்கு வந்து கூகுள்ல வந்து லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீவேர்டுங்கிற ஒரு விஷயம் ம் இருக்கு. அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளவுக்குள்ள ரேங்க் பண்றோமோ அவ்வளவுக்குள்ள அது வந்து ம் டாப் போடும். சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க ரிவ்யூஸ்ல கொடுத்த அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே send பண்ணி அதிகமான ரிவ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து டாப்ல ம் வந்துடும். ம் ஓகேங்களா? ம் ஸோ இப்படிதான் இதுல வந்து நீங்க டாப் ரிசல்ட் எது பார்த்தீங்க அப்படின்னாலுமே ரிவ்யூஸ் இருக்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே போக போக தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் எல்லாமே கம்மியா இருக்கும். ம் ஓகேங்களா? ஸோ டாப் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் வச்சு தான் இருக்கும். ரிவ்யூஸ் இருக்கிற பிசினஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து டாப்ல ஷோ ஆகும். ஓகேங்களா? ம் கீழே எடுத்திருக்கோம் அந்த லொகேஷனுக்கு நியர்பைல இருந்து தான் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த மதுரையில என்னோட ஐபி வந்து எந்த லொகேஷன் எடுத்திருக்கோ ம் அந்த லொகேஷனுக்கு எக்ஸாக்ட் நியர்பைல இருக்கக்கூடிய ஷாப்ஸ் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஷோ நீங்க ஆகும். அதுக்கப்புறம் தான் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஷாப்ஸ் எல்லாமே ஷோ ம் ஆகும். ம் ஓகேங்களா? ம் டிஸ்டன்ஸ் எங்க ஸோ வர்றீங்க? அதை பேஸ் இங்க பண்ணி வந்து தான் வரும். புரியல. இங்க வந்து சம் இடத்துல வந்து 1.5 கிலோமீட்டர் இல்ல 400 மீட்டர்ஸ் அப்படியெல்லாம் இருக்கும் ம், டிஸ்டன்ஸ். ம்.
இதான் மேக்சிமம் வந்து எந்த சலூன் வந்து நம்ம பக்கத்துல நல்ல ரேட்டிங் நல்ல ரிவ்யூவோட இருக்கோ அந்த சலூனை தான் வந்து ரெக்கமெண்டடா இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க, சரிங்களா? ம், 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 ம். சோ நீங்க வந்து எவ்வளவுக்குள்ள நீங்க ரிவ்யூஸ் கலெக்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு வந்து உங்களோட பிசினஸ் வந்து இந்த இந்த பிசினஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து டாப்ல வரும். ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க சோ அதுக்கு அவங்க தான் வந்து வந்து கூகுள் மை பிசினஸ் வந்து மெயினா அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ம், இதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ண முடியாதா? இதை வச்சு மார்க்கெட்டிங்னா நீங்க வந்து இந்த இடத்துக்கு இந்த இதுல டாப்க்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறைய வாக்கின்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? இப்போ ம், நாங்க இருக்கிற ஏரியா கூட ஓகே, எங்க ஏரியாலாம் அதிகமா வந்து கூகுள் பார்த்து வர மாட்டாங்க அப்படிங்கலாம். பட் நீங்க இருக்கிற ஏரியால எல்லாம் கூகுள்ங்கிறது வந்து ஒரு அதெல்லாம் நிறைய பேர் வந்து அதுல இருந்து தான் பார்ப்பாங்க. இப்போ வெளியில அந்த லொகேஷன் தெரியாதவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னா நியர்பைல இருக்கிற சலூனை வந்து செக் பண்றது கூகுள்ல தான் பார்ப்பாங்க. ஸ்பாவா இருக்கட்டும் அது கூகுள்ல தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி ம், பார்க்கும்போது நம்ம பிசினஸ் வந்து அதுல நல்ல ரேட்டிங்ல இருக்கு, நல்ல டாப் ரிசல்ட்ல இருக்கு அப்படின்னா அதை வச்சே நமக்கு வந்து வாக்கின் கஸ்டமர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ம். ஸோ ஆமா. இந்த இதை நம்ம எவ்வளவுக்குள்ள ப்ராப்பரா மெயின்டைன் பண்றோமோ அவ்வளவுக்குள்ள நமக்கு வந்து நல்ல வாக்கின் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ம், இப்போ இது வந்து இது அவ்வளவு இப்போ உடனே உங்களுக்கு வந்து இதுல ரிசல்ட் கிடைக்காது, சரிங்களா? ம், இன்னைக்கு நீங்க ம், ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கே எனக்கு இதுல இருந்து 10 கஸ்டமர் கிடைச்சிருவாங்களா அப்படி சொல்லி கேட்டா கிடைக்காது. இதுல இருந்து ம், கிடைக்கிற கஸ்டமர்ஸ் யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நான் ம். இதுல இருந்து தான் வந்தேன் அப்படி சொல்லி சொல்ல மாட்டாங்க. பட் சும்மா ஏதோ கேஷுவலா அதுல பார்த்துட்டு ஓகே இது இருக்கு அப்படி சொல்லி வந்துட்டு போயிருவாங்க. ம், ஓகேங்களா? ம், ம், இது நமக்கு வந்து ஒரு ஆர்கானிக். இது நம்ம எதுவும் காசு ஸ்பெண்ட் பண்ணி பண்ண போறோமா? இல்ல. சும்மா ரிவ்யூ ம், கலெக்ட் பண்றதுனால இது நடக்கு அப்படின்னா அதை நம்ம கலெக்ட் பண்றது நல்லது தானே. அதே மாதிரி நான் வேற யாரோ ஒருத்தங்க வராங்க நம்ம கடைக்கு வந்துட்டு ரிவ்யூ செக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து எதுவும் வெளியில போக மாட்டாங்களா? அந்த கஸ்டமர் வந்து இந்த சேல் வந்து அங்க க்ளோஸ் ஆயிருங்களா அந்த ரிவ்யூ பார்த்து. ஸோ அதனால நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி இந்த இதுல நீங்க ரிவ்யூ கலெக்ட் பண்ண உங்களோட பிசினஸ் வந்து பிசினஸோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ம். இதை நீங்க ஆட்ஸாவும் ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கூகுள் ஆட்ஸ்ல இருந்து இந்த பர்டிகுலர் பேஜுக்கு நீங்க வந்து ஆடும் ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி அது ரன் பண்றது? அது வந்து ஒரு பெரிய டாபிக். அது எனக்கே அந்த அளவுக்கு அதுல வந்து இது கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, சரிங்களா? ஸோ அது நம்ம வேணா இன்னொரு கிளாஸ் ம். மாதிரி ஷெட்யூல் பண்ணிட்டு அப்போ வேணா நம்ம அதை பத்தி இது பண்ணலாம். ஓகேங்களா? அது நம்ம இதுல வந்து உங்களுக்கு ஓகே. அந்த இதை எடுத்தோம் அப்படின்னா அது ஃபுல்லா கூகுள் ஆட்வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு அது ஃபேஸ்புக் மெட்டா ஆட்ஸுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்ல அதே மாதிரி கூகுள் ஆட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும், அதை பார்க்க முடியும். ஓகே, ஓகே. ம். ஸோ அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி அது இருக்கிறதுலே பெரிய அதுலயே நிறைய ம். ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ளே. ஓகேங்களா? ம், 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 ஸோ ம். இது நீங்க ஆர்கானிக்கா பண்ணணும் அப்படின்னா அந்த கீவேர்ட் பேஸ் பண்ணி கண்டென்ட் டைப் பண்ணி நீங்க இதுக்குள்ள அப்டேட் பண்ணணும். தென் அந்த ம். ரிவ்யூஸ் எவ்வளவுக்குள்ள அதிகமா கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள அதிகமா நீங்க ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணணும். ஓகே, ஓகேங்களா? ஓகே. அந்த கீவேர்ட்ஸ் வந்து கீவேர்ட் பேஸ் பண்ணி கண்டென்ட் டைப் பண்றதுக்கு இவங்களுக்குள்ளது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா இவங்க எதனால ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க அப்படி இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இவங்களுக்குள்ள ஓப்பன் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். அதை ம். வச்சு உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஓகே ஃபேமிலி சலூன் இப்ப போட்டிருக்காங்க, ஓகே சலூன்ற வேர்டு வந்து அவங்க பிசினஸ் ஆமா. நேம்லயே வந்திருக்கு. அப்போ அது ஒரு ம், இதா இருக்கும். ஓகே தென் வந்து இங்க சர்வீசஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க செக் ம், பண்ணலாம். அப்புறம் வந்து சர்வ்ஸ் சர்வ்ஸ் வந்து மதுரை ஃபுல்லா கொடுத்துருக்காங்க, அதனால உங்களுக்கு வந்து ஷோ ம், ஆயிருக்கு. இந்த இடத்துல நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதுவும் உங்களுக்கு வந்து அதை பேஸ் பண்ணி அந்த ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ம், ம், அப்புறம் உங்களுக்கு இங்க அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணலாம், அவங்க கொடுத்துருக்க கண்டென்ட்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அப்புறம் இங்க ம், பாத்தீங்கன்னா அக்சசபிலிட்டியில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத அவங்க அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க ம், கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ம்ஹ்ம். சோ அது போக அவங்களோட வெப்சைட் வந்து இங்க லிங்க் பண்ணி வச்சிருக்க அந்த வெப்சைட்டும் வந்து கூகுள் சர்ச் ரிசல்ட்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது வந்திருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல அதனால ம், அவங்க பிசினஸ் வந்து ஷோ ஆகுது. ம், ஓகேங்களா? ம், ம். ஸோ இதை பேஸ் பண்ணியும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது கோ டு சர்வீசஸ் ஹியர். இதுல இங்க சர்வீஸ் இருக்கு. ஒன் செகண்ட் ஒன் செகண்ட். இந்த மாதிரி டேக் இந்த யூ மாதிரி ஆல் அவங்க திஸ். என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் யாராவது பிரைடல் சர்வீஸ் நியர் மீன் கொடுத்தாலும் இவங்களுக்கு வர சான்ஸ் இருக்கு, ஆ, பிகாஸ் அவங்க சர்வீசஸ்ல அதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதை மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பத்தி சர்ச் பண்ணாலும் நமக்குள்ளது வந்து டாப்ல வந்து ஷோ ஆகும். ம், ஓகேங்களா? ம். உங்களது இந்த இது இருக்கு இல்லைங்களா? கம்பெனி அதற்கு கொஞ்சம் சர்ச் பண்ணி காட்டுங்க. நிக்கி விகாவா? ஆ, இப்போ வந்து கூகுள் மை பிசினஸ் இருக்குல்ல,
இது ம். வந்து டைரக்டா எந்தெந்த ஸ்டோர்ஸ்லாம் வந்து வாக்கின் வந்து அங்க சேல் நடக்கும் அவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். சரிங்களா? இப்ப எங்களுக்கு ஆமா. வந்து ஆஃபீஸே கிடையாது. நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரிமோட்ல தான் நாங்க வந்து ஒர்க் பண்றோம். ஓகேங்களா? ம். ம். ஸோ ம். அதனால நாங்க வந்து இது எங்களுக்கு பெரிய லெவல்ல இது எங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. சரிங்களா? ம். ம். இருந்தாலும் இது ரிசல்ட் கொடுக்காதுன்னு இல்ல, கொடுக்கும். பட் நாங்க இதை வந்து பெரிய லெவல்ல வந்து கேர் பண்ணிக்கல. ஓகேங்களா? ஷோ யூஸ் ஆகணும் பண்றதில்ல. அப்படிங்கிற பட் மாதிரி ஒன்லி மட்டும் வச்சிருக்கோம். ம். ம். சொல்லுங்க. ஓகே. ஸோ இதுல வந்து உங்க சர்வீஸு அது ஃபோட்டோஸு அதெல்லாம் எனக்கு காட்டுனீங்களே, இதெல்லாம் நீங்க போடலான்னு. அது எப்படி டிஸ்ப்ளே ஆகுது பார்க்கலான்னு. ஓகே, ஓகே. இந்த ஒரு நிமிஷம் இல்லைங்க. இப்போ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கூகுள் மேப்ல வந்து ஷோ ஆகும். இங்க நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இருக்கும். இதுல வந்து ஓவர்வியூ இருக்கு. இது கீழே வந்து ஒன் செகண்ட். நாங்களே இன்னும் மொபைல் நம்பர் வந்து நாங்களே இன்னும் வெரிஃபை பண்ணல. சரிங்களா? அதனால எங்களுக்கு வந்து எங்க மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகாம இருக்கு. ம். தென் ரிவ்யூஸ் இருக்கு. ம். ரிவ்யூஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிவ்யூஸ் எல்லாமே ஷோ ஆகும். அப்புறம் வந்து அபோட்டஸ் இருக்கு. இது வந்து எங்களுக்கு எப்படி ஷோ ஆகுது, எதுக்காக அப்படின்னா இதுல நாங்க என்ன சர்வீஸ் கொடுத்துருக்கோமோ அது சர்வீஸ் ஆப்ஷன் மட்டும் ஷோ ஆகுது. ஓகேங்களா? இது நான் ம். வந்து இது வந்து சலூன் நியர் மீ கொடுத்தேன். பட் இதுல வந்து நான் பிசினஸ் நேம் வந்து ம். கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ மீன் சாஃப்ட்வேர் கம்பெனி என்னோட லொகேஷன் வந்து நான் போட்டு பார்க்கலாம். அப்போ போது எனக்குள்ளது வருதா அப்படி சொல்லி செக் பண்ணலாம். மேக்ஸிமம் அது வந்து லிஸ்ட் ஆகிருக்குமாங்கிறது தெரியல. ம். ஓகே, இதுல வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோடது இங்க வந்து டாப்ல வந்து ஷோ ஆகியிருக்கும். ஓகேங்களா? ம். ம். ஸோ அது நான் வந்து இப்போ இதுல செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இதுல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ம். இருக்கு மிக்கி கார்டு அப்படி சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல ம். நம்ம வந்து அவங்க என்ன கீவேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க அதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணோம் அப்படின்னா இது நம்ம இதுல அங்க வந்து மேல வந்துரும். ஓகேங்களா? ம். ஸோ இப்போ இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஓகே. இதுல கொடுத்துருக்க அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. தென் வந்து இங்க ஓவர்வியூ அண்ட் ரிவ்யூஸ் இது ரெண்டு தான் இருக்கு. இது போக நான் அப்லோட் பண்ண ப்ராடக்ட் வந்து இங்க ஷோ ஆகுது. ஓகேங்களா? மற்றபடி ரிவ்யூஸ் எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகுது. ரிவ்யூஸ் அப்புறமா இந்த டைரக்ஷன் அதெல்லாம் இருக்கா? ஆமா, டைரக்ஷன் எல்லாமே இருக்கும். அது இந்த இருக்குல்ல. வெப்சைட்ல வந்து நம்ம லிங்க் கொடுத்தா நம்ம என்ன அவங்க வெப்சைட் லிங்க் பண்ணிருக்கோமோ அந்த வெப்சைட் வந்து இங்க ஷோ ஆகும். வரும். ஸோ இந்த டைரக்ஷன் அப்புறமா டைரக்ஷன் கிளிக் பண்ணா அப்புறமா ஸ்டார்ட்ன்றது வரும் இல்லையா? ஆமா, டைரக்ஷன் கிளிக் பண்ணோம்னா அது ஸ்டார்ட் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இப்போ இதை பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ மேல இருக்காங்க. தென் ம். இவங்க வந்து ஏதாவது கீ எஸ்இஓ பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மேல வராங்க அப்படின்னா மேபி எஸ்இஓ பண்ணி அவங்க வந்து மேல வந்திருக்கலாம். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்காகவே அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம். நான் என்னோட ம். என்னோட ப்ரொஃபைல்ல வந்து நான் இந்த வேர்டை நான் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த இதை வந்து நான் உள்ள யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த லொகேஷன்ல மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி நான் உள்ள யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அப்போது அந்த கீவேர்டுக்கு வந்து இது லிஸ்ட் ஆகும். சரிங்களா? ம். ம். ஸோ இந்த இடத்துல நான் கண்டென்ட் எழுதும்போது நான் இதை பேஸ் பண்ணி நான் வந்து டைப் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லிஸ்ட் ஆகும். ம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வேற கீவேர்ட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, அந்த கீவேர்டுக்கும் வரல. ஸோ அதை ம். பேஸ் பண்ணி நம்ம லிஸ்டிங் பண்ணோம். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ம். Then இதுல நீங்க வந்து வேற என்ன பார்க்கணும்? இந்த கூகுள் ஐ மீன் இந்த பிசினஸ் கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல நீங்க வேற எதுக்கு என்னெல்லாம் பார்க்கணும் அப்படி சொல்லி கேட்டீங்க நீங்க. ஸோ இப்போ வந்து இந்த அபவுட்னு இருக்கு இல்லைங்களா? அபவுட்ல வந்து ம். சில பேர் நான் பார்த்தேன், தே ஹேவ் கிவன் ம். தேர் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ்புக் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஆமா, அதுவும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ம். ஓகேங்களா? இங்க உங்களுக்கு ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். இதுல வந்து நீங்க உங்களோட லிங்க்ஸையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இங்க உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ம். ஓகேங்களா? ஒன் செகண்ட், இங்க இல்ல அப்படின்னா இந்த இதே கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ம். நான் லிங்க்டின் கிளிக் பண்றேன் அப்படின்னா இது எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. மேக்ஸிமம் ம். 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 லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதெல்லாம் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் எல்லாத்தையும் நீங்க வந்து உள்ள ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே.
அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ஒன்று ம். எனி டைம் ஐ கேன் ஆட் ஆர் ரிமூவ் ஆர் மாடிஃபை அதெல்லாம் பண்ணலாம். யா ஆமாமா. இப்போ வந்து ஒரே ஒரே மொபைல்ல எல்லா பிசினஸ்க்கும் யூஸ் பண்ணலாமா இங்க? புரியல. சப்போஸ் சப்போஸ் சலூன் ஒன்று இருக்கு, ஸ்பா ஒன்று இருக்கு. சலூன் வந்து ஒரு ஓகே இடத்துல இருக்கு, ஸ்பா இன்னொரு இடத்துல இருக்கு. ஓகே, ஓகே. ரெண்டுத்துக்கும் நம்ம ஜிபிபி கிரியேட் பண்ணோம், ஆமா, ரெண்டுத்துக்கும் பிசினஸ் நீங்க ப்ரொஃபைல் தனித்தனியா கிரியேட் கிரியேட் பண்ணோம். பண்ணணும். ஏன்னா ஸோ அந்த லொகேஷனை ரெண்டுத்துக்கும் பேஸ் பண்ணி தானே நீங்க இது பண்ணணும். ஸோ அது மொபைல் நம்பர் வந்து எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் கொடுக்கலாம் இல்லையா? ஒரே நம்பர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்னொன்று வேற யாருன்னா இந்த இதுல வேற நம்பர் கொடுத்து என்னுடைய இது ஷாப்பை கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ கேன் வேற நீங்க மொபைல் அதை வச்சு. டேக் ஓவர் பண்ணிக்கலாம், அந்த பிசினஸ் வந்து நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம். இல்ல அப்படி இல்ல. what I'm saying is இப்போ வந்து யாரோ வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய இது வந்து since I am new ஓகே to this, I would have taken somebody's help to create it. அவங்க வந்து பண்ணிருப்பாங்க, ஃபுல்லா பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ now I learned from you. நான் வந்து I use the same shop name but mobile number is different. ஓகே ஓகேங்களா? சப்போஸ் நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க வந்து ஒரு மொபைல் நம்பர், ஏதோ ஒரு மொபைல் நம்பர் வச்சு கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டா இருக்காது. ஸோ நான் வந்து இப்போ லேர்ன் பண்ணிட்டேன் ஹவு டு கிரியேட்ன்றது. ஸோ ஐ வில் கிரியேட் ப்ரொஃபைல் யூசிங் மை மொபைல் நம்பர் ஃபார் த சேம் நேம். ஆல்ரெடி அந்த லொகேஷன்ல அந்த பிசினஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. நீங்க ஆனா இப்போ புதுசா அந்த இதுல நீங்க கிரியேட் பண்ணுங்கிறீங்க, ரைட்டா? ஆமா, கரெக்டா நான் கிரியேட் பண்ணோம்னு எல்லாம் ப்ரொஃபைல் எல்லாம் வந்து பக்காவா. ஒன்னு அந்த பிசினஸ் வந்து லிஸ்ட் ஆகி அதுல உங்களுக்கு ரிவ்யூஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா அந்த பிசினஸை வந்து நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணி நீங்க அதை டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிறதுல இருந்து நீங்க எடிட்டிங் ஆக்சஸ் மட்டும் வேணும், அவங்க கிட்டே ஓனர்ஷிப் இருக்கட்டும், எனக்கு எடிட்டிங் ஆக்சஸ் மட்டும் போதும் அப்படின்னா இந்த இதுல அவங்க அவங்க வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். இந்த ட்ரிபிள் டாட்டா கிளிக் பண்ணாங்க அப்படின்னா பிசினஸ் ப்ரொஃபைல் செட்டிங் இருக்கும், அதுல இருந்து பீப்புள் அண்ட் ஆக்சஸ் இருக்கும். இதுல இருந்து அவங்க உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். ஆட் கொடுத்து உங்க மெயில் ஐடிக்கு அவங்க ஆக்சஸ் கொடுப்பாங்க. அப்படி எடுக்கலாம், சரிங்களா? இல்ல அப்படின்னா அந்த பிசினஸை வந்து டெலீட் பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்து புதுசா கிரியேட் பண்ணணும். டெலீட் பண்ணலன்னா நீங்க திரும்ப அதே லொகேஷன்ல நீங்க அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ரெக்வஸ்ட் அங்க போகுமா? ஸோ உங்ககிட்ட வெரிஃபிகேஷன் கேட்பாங்க, டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, அண்ட் வீடியோ, ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க எடுத்து அனுப்பும் போது உங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் வந்து கொடுத்துருவாங்க, அதோட எடிட்டிங் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ உட்காந்து ஏதோ பண்ணோம், நம்ம இந்த ப்ரொஃபைல வந்து ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ணலாமா? நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ணி நமக்கு ஃபுல் ஆக்சஸ் வந்துருமா? எடுத்துக்கலாம், நீங்க ஆக்சஸ் எடுத்துக்கலாம். அப்ரூவல் ஆயிடும், இமிடியேட் அப்ரூவல் ஆயிடுமா? அது இமிடியேட் அப்ரூவல் ஆகாது, அது உங்களுக்கு டைம்ஸ் எடுக்கும். ஓகேங்களா? இமிடியேட்னா 1 day 2 day 3 day அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து 14 days வரை டைம் எடுக்க சான்சஸ் இருக்கு. எக்ஸாக்டா சொல்ல முடியாது எவ்வளவு டியூரேஷன் எடுக்கும்னு சொல்லிட்டு, ஆனா கண்டிப்பா வந்து டிலே ஆகும். அது அவங்க டீம் மேனுவலா தான் செக் பண்ணுவாங்க, அதனால உங்களுக்கு செக் பண்ணிட்டு அவங்க எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். இது எப்படியும் ஒரு 2 to 3 சிட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அதனால உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். 14 days அந்த மாதிரி உங்களுக்கு டிலே ஆகும். நீங்க சிம்பிளா வாங்கணும் அப்படின்னா அந்த ஆக்சஸ் மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த ஆக்சஸ் வந்து வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு ஃபுல்லாமே என்னோட இதுல வேணும், என் கண்ட்ரோலுக்குள்ள வேணும் அப்படின்னா நீங்க அதை டெலீட் பண்ணிட்டு உங்களோட கண்ட்ரோலுக்குள்ள நீங்க கேட்டுக்கோங்க, அவங்க கொடுத்துருவாங்க. அதை டெலீட் பண்ண சொல்லிட்டு நீங்க புதுசா கிரியேட் பண்ணிருங்க. சப்போஸ் நான் டெலீட் பண்ணல, ஐ வில் கிரியேட் நியூ ஒன் அப்படின்னா அதான் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து உங்களுக்கு செக் பண்ணிட்டு மேனுவல் டீம் வந்து உங்ககிட்ட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்க தான் எக்ஸாக்ட் ஓனர் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிடுமா இந்த லொகேஷன்ல? இன்னொன்னு ஆமா, அவங்களுக்கு தெரியும். நீங்க அனுப்புறது அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க இந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே செக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகேங்களா? ஓகே. சோ இதே பேஜ்ல இருக்கீங்க இல்லையா நீங்க? நவ யூ ஆர் இன் தி சேம் பேஜ். நவ எடிட் ப்ரொஃபைல், ரீட் ரிவ்யூஸ் பார்த்தோம், போட்டோஸ் பார்த்தோம். வாட் அபௌட் திஸ் பெர்ஃபார்மன்ஸ்ன்றதெல்லாம்?
பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து இங்க உங்களுக்கு எவ்வளவு கஸ்டமர்ஸ், எத்தனை பேர் வந்து இதை பார்த்துருக்காங்க, அந்த இது இருக்கும் உங்களுக்கு. டேட் வைஸா எத்தனை பேர் நம்ம ப்ரொஃபைல வந்து விசிட் பண்ணிருக்காங்க, அதுல எத்தனை பேர் வந்து கால் பட்டனை கிளிக் பண்ணிருக்காங்க, ம் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து அவங்க பார்த்திருக்காங்க, அண்ட் எந்தெந்த கீவேர்ட்ஸ்ல இருந்து அவங்க வந்து பார்த்திருக்காங்க ம் அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ எனக்கு ம் எக்ஸாக்டா மிக்கி விகாட் அப்படிங்கிற நேம்ல இருந்து 225 பீப்புள்ஸ் வந்து பார்த்திருக்காங்க. தென் ம் ஐடி கம்பெனி அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி, இந்த இதுல இருந்து ஒரு 15 பீப்புள் பார்த்திருக்காங்க. அம்பாசமுத்திரம் சாஃப்ட்வேர் கம்பெனி, இது ஒரு 15 பீப்புள் பார்த்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ம் என்னென்ன டேர்ம்ஸ்ல இருந்து பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது ஷோ ஆகும். அண்ட் இது எங்க ஓகே எங்கெல்லாம் ஷோ ஆகுது, கூகுள் சர்ச்ல அண்ட் கூகுள் மேப்ஸ் மொபைல், கூகுள் மேப்ஸ் டெஸ்க்டாப், எந்தெந்த இடத்துல இருந்து எவ்வளவு எவ்வளவு பார்த்திருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இதெல்லாம். ம் ம் மேப்ஸ்ல இருந்து கூட பார்க்கலாமா? கூகுள் மேப்ஸ்ல இருந்து? ஆமா, கூகுள் மேப்ஸ்ல இருந்தும் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மேப்பும் இந்த பிசினஸும் இன்டிகிரேட்டட் தான். ஓகேங்களா? ஓ ஓ ஸோ அதனால ஓகே நீங்க அதுல இருந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலும் இதே ப்ரொஃபைல் வந்து அங்கேயும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே. நான் இங்க அப்புறம் ஓவர்வியூ வந்து ஆச்சு. கால்ஸ் கால்ஸ் எத்தனை என்னன்னா வந்திருக்கு, கால்ஸ்னா ம் நீங்க அதுல ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அப்படின்னா அதுல எத்தனை பேர் வந்து கால் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் உங்களுக்கு இங்க கிடைக்கும். என்னோட சரி ஃபோன் சரி. நம்பர் அப்லோட் ஆகாதனால எனக்கு இங்க தெரியல. தென் ஆ புக்கிங்ஸ் எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்க, புக்கிங்ஸ் எத்தனை பேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது, புக்கிங்ஸ்னு புக்கிங்னா சொல்லிட்டு யூஆர்எல் எதுவும் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? ஓஹோ. டைரக்ஷன் எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இங்க இல்ல ஷோ இல்ல ஒரே ஆகுது. ஒரு நிமிஷம். இந்த ம். புக்கிங்ஸ்ன்றது வந்து நம்ம யூஆர்எல் கொடுத்தா தே வில் லாகின் அண்ட் கிரியேட் அ புக்கிங். லாகின் அது இல்ல, நீங்க ஆ தேர்ட் பார்ட்டி புக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எதையாவது வச்சு நீங்க யூஆர்எல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த யூஆர்எல் வந்து நீங்க இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். ஓ தேர் இஸ் அ ரிக்வெஸ்ட் தேர். இதுல இருந்து நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல ஒரு ஃபார்ம் கூட பண்ணலாமா? அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ம் அப்புறம் வெப்சைட் எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ம் புக்கிங்ஸ்ங்கிறது வந்து இந்த இருக்குல்ல, இதுதான் புக்கிங்ஸ். இது நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த புக்கிங்ஸ். ஓகேங்களா? ம் ஆட் அ லிங்க் கொடுத்துட்டு நீங்க என்ன லிங்கோ அந்த லிங்க் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு புக்கிங் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை வச்சு. ம் ம். இதெல்லாம் வந்து உங்க டீம் ஹெல்ப் பண்ணுவாங்களா எனக்கு கிரியேட் பண்றதுக்கு? இது கிரியேட் நம்ம டீம் வந்து இதுவும் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலா உங்க கண்டிஷன் என்ன, உங்க பிசினஸோட நேம் சொல்லுங்க, நான் அதை செக் பண்றேன். ம் சொல்லுங்க. இது என்னதுன்னா கட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், CUATS அண்ட் கட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. இது வந்து ஸ்பேஸ் கொடுங்க. அண்டுக்கு ஸ்பேஸ் கர்ல்ஸ், CURLS, யூனிசெக்ஸ், சலூன் தானே? யூனிசெக்ஸ் சலூன், யூனிசெக்ஸ் சலூன். இது என்னது லொகேஷன் கொடுக்கணுமா உங்களுக்கு? ஆமா, எங்க இருக்கு? மங்கம்மனப்பாளையா, பெங்களூர். MANGAMMAMMANA வந்துருச்சு பாருங்க கீழே. மங்கம்மனப்பாளையா மெயின் ரோட். ஒரு நிமிஷம், அதுலயே வந்துரும். இதுதானே கர்ல்ஸ் அண்ட் மோர்ன்னு இருக்கு? ம் இதுவா? இல்ல அதில் ஸோ அது இன்னும் இல்லை இல்லைங்களா? அது இட் இஸ் நாட் இன் தி கூகுளில். ஆமா. ஸோ இதுவா? பாருங்க, ஓப்பன் பண்ணுங்க. இல்லை இது இல்லை. திஸ் இஸ் இன் விச் பிளேஸ்? ஒயிட்ஃபீல்ட்ல இருக்கு. இந்திரா நகர். இதுவா? இல்லை 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 இந்த இல்லை. நான் வந்து இது ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஓகே ஓகே. இப்போ வந்து சேம் நேம் இருக்கு இல்லைங்களா? இங்கேயும் somebody has used our name also. ஆமா, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இங்க மைசூர்ல இருக்கேன். மைசூர்ல வந்து கே இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் சி, கட்ஸ் அண்ட் KURLS மைசூர்ல யூஸ் பண்ணிருக்காங்க யாரோ. சொல்லுங்க. அது மைசூர்ல. ஸோ அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன்,
இதுவா? கிளாஷ் ஆகும்னு சொல்லிட்டு சி பண்ணிக்கினேன். கே எல்லாம் வந்து சி பண்ணிக்கினேன். ஓ, திஸ் இஸ் இன் கேரளா. ஓகே. அது கட்ஸ் அண்ட் கர்ல்ஸ் சி வரக்கூடாது. கர்ல்ஸ் வந்து கே தான் வரணும். செலூன் 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 மைசூர். இதுவா? கர்ல்ஸ் அண்ட் கட்ஸ். இதேதான் இதேதான் இதேதான். ஓகே, கர்ல்ஸ் அண்ட் இது கட்ஸ்னா. கேர்ள்ஸ் அண்ட் கட்ஸ்ன்னு இந்த மாதிரி ஸ்பெல்லிங் கொடுத்து யூஸ் பண்ணாங்க. நான் வந்து சி பண்ணிட்டேன். வேற கே இஸ் தேர், மேட் இட் சி. அப்புறம் பார்த்தா நிறைய ஓ, இருக்கு பெங்களூர்ல. ஆமா. ஸோ இதை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் இல்லையா நேம்? நீங்க இதுக்கப்புறம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு வந்து கிடைக்காது இல்ல. இல்ல யார் வேற ரெஜிஸ்டர் பண்ணலனா? பண்ணலனாலும் நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அது இல்லை, சும்மா ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது. ஏன்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து எவனோ வந்து எந்த பேர் ஏன் யூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்க கூடாது இல்ல. அதான், நீங்க இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க எல்லாம் சப்மிட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகுறது வந்து கஷ்டம் தான். ஏன்னா அந்த நேம் வந்து எல்லாரும் யூஸ் பண்றாங்கல்ல. ம். அல்ல உங்க எல்லாரும் யூஸ் லொகேஷன்லயே பண்ணாலுமே. நிறைய பேர் யூஸ் பண்றாங்கங்கும் போது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி கிடைக்கும் ஃபர்ஸ்ட்? இல்ல இல்ல, எல்லாரும் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னாலுமே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா நமக்கு தானே தருவாங்க. அப்படி தர மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்க அந்த நேம. உங்களுக்கு நீங்க அதான். ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ப்ராசஸ் எடுக்கும், ஒரு டைமிங் எடுக்கும். அந்த டைமிங் எதுக்கு அப்படின்னா அவங்க ம் ஒரு டிக்ளரேஷன் பண்ணுவாங்க. இந்த நேம் வந்து இவங்களுக்கு கொடுக்க போறோம், இந்த நேம்ல வேற எதுவும் அங்க இருக்கா, அந்த ஏரியால வேற எதுவும் இருக்கா அப்படி சொல்லி செக் பண்ணுவாங்க. மேபி ம். அந்த லொகேஷன்ல அந்த நேம்ல வந்து யாராவது பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் அவங்க வந்து கொடுக்கணும். ஓஹோ. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அது வந்து அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்ல அவங்க பெஸ்டா பண்ணியிருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. அது அப்போ எனக்கு அதை பத்தி தெரியல. எனக்கு தெரிஞ்சது ம் வந்து இந்த மாதிரி தான் என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க. மேபி ம். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா நீங்க அப்படி வாங்குனீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, அந்த நேம் வந்து வைக்க கூடாது இல்ல அப்படி வேண்டாம் சொல்லிட்டு. வேண்டாம், எனக்கு அப்படி இல்ல. எனக்கு ம். வந்து வேறவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம செலக்ட் பண்ணி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். somebody ஓகே, should ஓகே. not should not come and disturb me. ம். You have used my name அப்படின்னு. ஓ, although. ம். அது மாதிரி. அதுக்கு அப்போ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்ல. ம் ம் ம். அது யாரு, டு whom டு கான்டாக்ட் அதுக்கு? எனி ஐடியா? அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க, ஓகேங்களா? ம் ம். ஸோ ட்ரேட்மார்க் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இது பெங்களூர் அப்படிங்கிறதுனால நீங்க அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன், இந்தியா ஃபைலிங்ஸ் இருக்குல்ல, இந்தியா ஃபைலிங்ஸ். இந்தியா இந்தியா ஃபைலிங்ஸ், ஃபைலிங்ஸா? ஐ மீன் ஃபில்லிங்ஸ், FILLINGS. ஆஹா. இந்தியா ஃபில்லிங்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் வாலா, இந்த ம் மாதிரியான நிறைய பிசினஸஸ் இருக்கு. ம் அவங்கள நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க இந்த ட்ரேட்மார்க் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல ம் உங்களுக்கு தெரிஞ்ச லோக்கல் பீப்புள்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா ம். கூட அவங்க கிட்ட கூட கொடுக்கலாம். இவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஹெல்ப் பண்ணுவாங்களா இதுக்கு? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ம். நோட்ரி பப்ளிக்ஸ் அண்ட் ஐ மீன் அட்வொகேட்ஸ், இந்த மாதிரியானவங்க அவங்களும் அதுல வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கலாம் இது பண்ணாங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. நோட்டரி எல்லாம் இதுக்குன்னே இருக்காங்க. ஃபார்ம்ஸ் இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன், பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காகவே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே இன்கார்பரேட் பண்றது அது எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்க அவங்கள வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. சரி சார், நீங்க சொன்னீங்க ஒரு வேர்டு நோட்டரி. லாட் ஆஃப் ம். பீப்புள் ஆர் தேர். அவங்கள வந்து கேட்டா அவங்க நல்ல ஐடியா தருவாங்க. ஆமா, ஆமா. சரி. இன்கார்பரேட் பண்றதுக்குன்னே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த ம் மாதிரி ஃபார்ம்ஸ்ல இருந்து நீங்க பண்ணலாம். இப்ப இங்க எனக்கு தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் தெரியும். பட் அவங்க வந்து பெங்களூர்ல எந்த அளவுக்கு பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியாது. இங்கன்னா இல்ல. ஓரளவுக்கு அவங்க கிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்கும். ம். சோ அதனால இல்ல அவங்க நான் இங்க செக் பண்ணி பண்ணிக்கிறேன். கொடுப்பாங்க. நோ ம். ப்ராப்ளம். ஓகே, ஐ செக் வித் மை சிஏ ஆர் நோட்டரி பீப்புள் ஓகே, ஓகே, ஓகே. ஃபார் கைடன்ஸ். இஃப் தே கேன் ஹெல்ப், லெட் தம் ஹெல்ப், நோ ப்ராப்ளம். ம். இல்லைன்னா ஐ ஓகே, வில் ஆஸ்க் டூ கோ பர்சன் யார் இருக்காங்கோ, யாரை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நோ ப்ராப்ளம். ம். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இது வந்து இப்போ உம், இந்த கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்க சைட்ல இருந்து என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்க எனக்கு? இந்த எது கூகுள். கம்ப்ளீட் பண்றது? ஒன் செகண்ட், நான் அந்த ஒரு கொரியர் மட்டும் போட்டு வந்துடுறேன், சரிங்களா? ஆ
ஹலோ. ஹலோ. சாரி சார், ஒரு சின்ன கொரியர் ஒன்று போடணும். ஓகே, சொல்லுங்க. நீங்க ஏதோ கேட்டிருந்தீங்க லாஸ்டா. இப்போ ஹேவ் டூ queries. ஒன் இஸ் வந்து இப்போ நீங்க அந்த QR கோடு வந்து கேட்டான் இல்லையா, அதுக்கு ஸ்டாண்ட் இருக்கு, இன்னொன்னு ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க, ரெண்டு ரெண்டு மாதிரி ம். இருக்குன்னு நீங்க. ஆமா பட் ஆமா. ஹவு த QR கோட் இஸ் ஜென்ரேட்டட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நாங்க வந்து அது கொஞ்சம் டூல்ஸ் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்றோம். கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்றதுக்குன்னு சில டூல்ஸ் இருக்கு. நம்ம லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணி உங்களோட அந்த பிசினஸ் நேம் பேஸ் பண்ணி ஒரு பிளேஸ் ஐடி இருக்கும். அந்த பிளேஸ் ஐடியை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுல இருந்து உங்களுக்கு வந்து நம்ம லிங்கா ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த லிங்கை வந்து கியூஆரா ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஓகே ஓகே. அது வந்து இட் ஒன்ட் டேக் மோர் டைம் இல்ல? நீங்க இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங்குள்ள அந்த டிசைன் வந்து ரெடி ஆயிரும். தென் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி ஒரு 4 to 5 daysல உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஐ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் கிரியேட் தி ப்ரொஃபைல் இல்லைங்களா? ஓகே ஓகே. ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி லிங்க் எப்படி எடுக்கிறது அதெல்லாம்? அது இந்த இருக்குல்ல, இதுல இருந்து நீங்க இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து வந்துடும். இங்க ஷேர்னு ஆப்ஷன் இருக்கா? ஆமா. இந்த ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் சென்ட் பண்ற இந்த இது வந்துடும். இதுதான் வந்து லிங்க். இந்த லிங்கை வந்து நீங்க காப்பி பண்ணி ஓ சென்ட் ஓ, பண்ணிக்கலாம். இந்த maps.app, தட் இஸ் த லிங்கா? ஆமா ஆமா. ம். இது நீங்க யாருக்குனாலும் நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பை டிஃபால்ட் வாட்ஸ்அப் அதெல்லாம் எனேபிள் ஆயிடுதா அது? புரியல. இப்போ வாட்ஸ்அப் கீழே ட்விட்டர் ஷேர் கொடுங்க. இது வாட்ஸ்அப் கீழே. கனெக்ட்ல இருந்துச்சு, மொபைல்ல இருந்து பண்ணும்போது இது வந்து டைரக்டா வாட்ஸ்அப்ல இருந்து சென்ட் ஆகுற மாதிரி இதாயிடும். ஓகே. நம்ம அப்புறம் ஜிமெயில் நார்மலா எல்லாம் ஷேர் பண்ணுவோம்ல, அதே அதே ஃபங்க்ஷனல் தான் இது. அதே ஃபங்க்ஷனாலிட்டி. ஆமா. ஓகே. ஸோ இது வந்து இந்த லிங்க்ல இருந்து கொடுத்துடலாம். கொடுத்த உடனே நீங்க இமீடியட்டா பண்ணிடுவீங்க இல்லையா? ஆமா, நம்ம உங்களுக்கு வந்து அந்த கியூஆர் ஸ்டாண்ட் எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணி அது உங்களுக்கு இது பண்ணிடுவோம். ஓகேங்களா? ம். ஓகே, தட் இஸ் ஓகே. அண்ட் ஒன் மோர். ம் இது வந்து ம், இப்போ நீங்க அந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுக்கு யூ ஷோட் லாட் ஆஃப் திங்ஸ். இதெல்லாம் பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு. டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு. டிஜிட்டல் டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு அது கிரியேட் பண்ணிட்டா அந்த ப்ரொஃபைல்ல வந்துருமா எல்லாமே? ஆமா, அந்த ப்ரொஃபைல்குள்ள எல்லா டீடைல்ஸும் வந்துரும். அந்த ப்ரொஃபைலை நீங்க வந்து லேண்டிங் பேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வாட்ஸ்அப்ல லேண்டிங் இருந்து சென்ட் பேஜ் பண்ற லேண்டிங் பேஜ் ஃபார் இது இது கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலுக்கா? கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எதுக்குனாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல உங்களோட எல்லா என்டையர் டீடைல்ஸும் நம்ம வந்து கொடுத்துருவோம். So, ஒரே இடத்துல ம் உங்க பிசினஸ் பத்தின எல்லா டீடைல்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த லிங்க் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ம். ஓகே. இப்போ வாட்ஸ்அப்கே நீங்க வந்து ஒரு கேம்பெயின் சென்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கூட அந்த லிங்கை நீங்க வந்து கால் டு ஆக்ஷன்ல வச்சு நீங்க சென்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது டைரக்டா அந்த லிங்க்குக்கு வருவாங்க, அதை பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து அது ஒரு சாம்பிள் காட்டுங்களா? இல்ல அமுச்சு அமுச்சு வைங்களேன், பாக்குறேன் நான் எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். ம். so that I'll get some understanding. ஓகே, நான் சலூன் பிசினஸ்க்காக பண்ணதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். சரிங்களா? ம் 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 ம். ஓகே சலூன் ஓகே. ஸ்பா. அதெல்லாம் அது ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரி 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 சரி. ம் ம். ஓகே. இப்போ இது வந்து இதுதான் கூகுள் மை பிசினஸ். இதுல இதை தாண்டி வந்து இதுல வேற எதுவும் பெரிய விஷயங்கள் வந்து எதுவும் இல்ல. ம் சரிங்களா? இதுக்கு ம் மேல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஐ மீன் அட்வான்ஸ்டா இதுல நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எஸ்சிஓ ஆப்டிமைஸ் பண்ணி இந்த ப்ரொஃபைல வந்து டாப்ல கொண்டு வருவாங்க. அண்ட் இதுக்கு ஆட்ஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அடிஷ்னலா வரும். சரிங்களா? இந்த ப்ரொஃபைலுக்கு நீங்க ம் ஆட் ரன் பண்றதுக்கு வந்து கூகுள் ஆட்வேர்ட்ஸ்ல இருந்து ஆட் ரன் பண்ணலாம். இல்ல நீங்க எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்றீங்க ம் அப்படின்னா எஸ்இஓ பண்ணி இந்த ப்ரொஃபைல் வந்து டாப்ல கொண்டு வர வைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ம். இருக்கு. பட் அது அதெல்லாம் நம்ம வந்து எஸ்சிஓலாம் இதுல எப்படி பண்றது? கவர் பண்ண முடியாது. புரியல. எஸ்சிஓ எஸ்சிஓலாம் வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அது வந்து ம் எப்படி நீங்க பண்ண முடியுமா அது? புரியல. ஜெனரலி என்ன டு யூ டு கேக்குறீங்க? தட்? எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல இல்ல, நீங்க வந்து எஸ்சிஓ பண்ணலாம் நீங்களே. ஆமா ஆமா. எஸ்சிஓ பண்ணா டாப்ல வரும் அப்படின்னீங்க. அது ஆமா. எஸ்சிஓ பண்றதுன்னா அது எப்படி பண்றதுன்னு கேட்டேன். வாட் இஸ் த ப்ராசஸ்? எஸ்சிஓங்கிறது வந்து அது ஒரு அது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் எஸ்சிஓங்கிறது. சரிங்களா?
அதுல வந்து ம், ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆன் பேஜ் ஃபேக்டர்ஸ் இருக்கு அண்ட் ஆஃப் பேஜ் ஃபேக்டர்ஸ் இருக்கு அண்ட் டெக்னிக்கல் எஸ்இஓ இருக்கு. சரிங்களா? ம், ஃபர்ஸ்ட் நீங்க ம், வந்து உங்களோட வெப்சைட்டோ லேண்டிங் பேஜோ இல்ல இந்த கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைலோ இதோட ஸ்பீடு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க பர்ஃபெக்டா கிரியேட் பண்ணிக்கணும். ம், அதுக்கப்புறம் இதுல ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் பாங்க. அதுல வந்து கூகுளோட ஆன் பேஜ் ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. கீவேர்ட் டென்சிட்டி, அதுக்கப்புறம் ஐ மீன் கீவேர்டை உள்ள இன்சர்ட் பண்றது, தென் வந்து லிங்க், அப்புறம் அந்த அது ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று இருக்கும். நான் அதை ஸ்டடி பண்ணும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, லிங்க்ல வந்து கீவேர்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் டைட்டில் டேக்ல கீவேர்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் உள்ள கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், அண்ட் இந்த மாதிரி மொபைல் ஆப்டிமைசேஷனா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே ஓகே. டோட்டலா சேஞ்ச் ஆகி இப்போவும் இப்போ வேற வேற ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. சரிங்களா? ம், ம்ஹும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆன் பேஜ்ல வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிங்க் பில்டிங் பண்ணணும். லிங்க் பில்டிங்னா நீங்க இந்த லிங்க் எடுத்து ஒரு குவாலிட்டியான வெப்சைட்ஸ்ல போயிட்டு உங்க லிங்க்கை வந்து அட்டாச் பண்றது மூலமா உங்களோட லிங்க்குக்கு வந்து குவாலிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ம், லிங்க் பில்டிங் பண்ணணும். இப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கு 3 months அந்த மாதிரி டியூரேஷன்ல உங்களுக்கு வந்து எஸ்இஓ ரிசல்ட் கிடைக்கும். டாப் ம், பேஜ் ஆர் ஃபர்ஸ்ட் பேஜ் அண்ட் ஃபர்ஸ்ட் ம், ரேங்க் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ம், 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 ம். அது வந்து எஸ்இஓங்கிறது வந்து டிலே, கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு. பட் ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ம்ஹும். காம்படிட்டர் உங்களை பீட் பண்ற வரை நீங்க தான் அந்த டாப் பொசிஷன்ல இருப்பீங்க. ஓகே. ம். ம்ஹும். அது என்னன்னா இந்த பேசிக்கலி டு ஷோ ம், அப் இன் தி மெயின் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும். ஃபர்ஸ்ட் ம், பேஜ்ல வந்து டாப் 1 2 3 4 5 அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றீங்க. ம், yeah, ஆமா, அதான் எஸ்இஓ. ம், நார்மலா இந்த ஒரு கீவேர்டு இருக்கு அப்படின்னா அந்த கீவேர்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் வால்யூம் இருக்கும். சரிங்களா? அந்த வால்யூம் வந்து ஃபார்ட்டி ம், பர்சன்டேஜ் ஆஃப் 60% ஆஃப் வால்யூம் வந்து அந்த டாப் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை தான் கிளிக் பண்ணுவாங்க. அப்புறம் அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல தான் ம், அதிகமான பீப்புள்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல கிடைக்கல அப்படின்னா தான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போவாங்க. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி ம், தான் ம், அந்த ம், எஸ்இஓங்கிற கான்செப்ட். ஸோ வந்து உங்களை வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் 3 ரிசல்ட்குள்ள கொண்டு வரதுக்காக எஸ்இஓ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது ம், ம், ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த கூகுள்ல இருந்து அந்த உங்க வெப்சைட்ல ஒர்க் பண்றது, அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கு வெளியில ஒர்க் பண்றது, இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி அந்த ரிசல்ட் வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கு நிறைய ம். ஏஜென்சிஸ் இருக்கும். அந்த ஏஜென்சியை நீங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எஸ்இஓ பண்ணிக்கலாம். இந்த லோக்கல் இந்த ப்ரொஃபைலுக்கும் நீங்க எஸ்இஓ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஓகே, ஓகே. இது லோக்கல் எஸ்இஓன்பாங்க. இந்த லோக்கல் எஸ்இஓவும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ம், ம், ம். Just give me 2 minutes. ம், யா, ஓகே.
ஹலோ Hitesh, you are there? ஹலோ. Hitesh. கேக்குதா? சொல்லுங்க. Okay. Now, so this is complete actually, this Google business profile அப்படின்றது. ஆமா, இதுல வந்து இதுதான் பேசிக், இதுதான் மெயினான விஷயங்கள். இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் எனக்கு என்ன பொறுத்தவரை எனக்கு இதுல அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். சரி 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 சரி. ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த clarify இது பண்றேன். காமிக்கிறேன் நீங்களே உங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிங்களா அது வீகார்ட் One second. டீடைல்ஸ்? நான் அதெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகேங்களா? அப்படிங்களா? சரி ம். சரி சரி. ஸோ அதை வந்து அதுல வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ம். நான் அந்த என்னன்னா டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுறேன், நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஸ்டாண்டி அதுக்குள்ள டீடைல்ஸும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். மேக்ஸிமம் நான் ஸ்டாஃப் கிட்ட நான் உங்க நம்பரை கொடுத்து நான் உங்களை விட்டு உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் அனுப்ப சொல்றேன். சரிங்களா? அவங்க உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விடுவாங்க. ஓகே ஓகே. இந்த சீக்கிரம் அனுப்புவாங்கல்ல அவங்க? ஆமா, அவங்க உங்களுக்கு சீக்கிரம் அனுப்பிச்சுடுவாங்க. சரி ஓகே. எனக்கு இந்த வீடியோ கூட கிடைக்கும் இல்லையா? திஸ் வீடியோ ஆமா, இந்த வாட்? வீடியோ உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இந்த வீடியோ அண்ட் போன கிளாஸ்க்குள்ள வீடியோ ரெண்டும் கிடைச்சிரும். தென் வந்து நீங்க அந்த எந்த நம்பருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் சிஆர்எம் போடணும் அப்படி சொல்லி சொன்னீங்கன்னா அந்த நம்பருக்கு நான் உங்களுக்கு அந்த லிங்க்கும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? நம்பர் இருக்கா? அது எந்த நம்பருக்கு போடணும்னு சொல்றீங்களோ அந்த நம்பருக்கு போட்டுக்கலாம். அப்படியா? யா. ஓகே ஓகே. ஐ திங்க் இன்னொரு நம்பர் இருக்கு இல்லைங்களா உங்ககிட்ட? 6366. அதை எனக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஓகே. ம். அது நீங்க அதுக்கு லிங்க் கனெக்ட் பண்ணி விட்டுறீங்களா அதுக்கு? ஆமா, அதுக்கு நான் உங்களுக்கு வந்து கீ ஜென்ரேட் பண்ணி அனுப்பிச்சிருவேன். அண்ட் அந்த கீ எப்படி இன்டிகிரேட் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸும் நான் அனுப்பிச்சிருவேன். சரி சரி சரி. ஸோ அது இன்னொன்னு சாஃப்ட்வேர் காட்டினீங்களா, அதுக்கும் கீ இருக்குங்களா? ஆமா, அந்த சாஃப்ட்வேருக்கு கீ இருக்கு. அதுக்கும் அது வந்து உங்களுக்கு 1000 rupees வரும் அந்த கீ 1 இயருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் தான் உங்களுக்கு இந்த பேக்கோட வரும். அது நீங்க அடிஷ்னலா தான் வாங்கணும் அந்த கீ. இன்னொன்னு வந்து அடிஷனலா வாங்கணுமா? ஆமா. இது என்ன மெசேஜ் வருது? நீங்களா போட்டுன்னு இருக்கீங்க? டு யூ வாண்ட் NFC கூகுள் ரிவ்யூ ரிவ்யூ கார்டு? ஸ்டாஃப் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. நான் உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தேன். ஓகே. எனக்கு நீங்க அந்த ரெண்டு இதுவும் இது பண்ணிடுங்க, எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. ஸ்பாவும் சலூன் பிசினஸும் தானே? ஸ்பா செப்பரேட், சலூன் செப்பரேட். ஓகே ஓகே. நான் ஸ்டாஃப்க்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன். அவங்க உங்களுக்கு வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஓகேங்களா? இது வித் ரிகார்ட் டு கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலா எது பத்தி நீங்க சொல்றீங்க? டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு அண்ட் கூகுள் ரிவ்யூ கார்டு அது ரெண்டு ரிலேட்டடா உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து நீங்க எப்போ கிரியேட் பண்ணணுமோ அப்போ நீங்க சொல்லுங்க. நான் நான் என்னோட கலீகை வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண சொல்றேன். அவங்க உங்களுக்கு வந்து அதுல கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுல நீங்க உங்களுக்கு எக்ஸாக்டா எந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும் அண்ட் அதுல உங்களுக்கு என்ன எப்படிலாம் உங்களுக்கு பண்ணணும், என்ன இஷ்யூ இருக்கு அப்படிங்கறத நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அதுக்கு எக்ஸாக்டா என்ன பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, நான் இன்னைக்கு ஐ வில் ட்ரை நவ் இட்செல்ஃப் ஆஃப்டர் திஸ் கால். ஓகே ஓகே. எப்படி இது பண்றதுன்னு நீங்க சொன்ன மாதிரி ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு தென் அதான் ப்ராப்பரா மொபைல் நம்பர், விச் மொபைல் நம்பர் ஐ ஹேவ் டு கிவ். மோஸ்ட் ப்ராபப்லி ஐ வில் கிவ் தட் நம்பர் விச் ஐ டோல்ட் யூ நோ, அந்த நம்பரை கிரியேட் பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே.
ஸோ ஒரு மொபைல் நம்பர் எல்லாத்துக்கும் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ப்ரொஃபைலுக்கு ஆமா கூகுள் அது பேஸ். யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்றேன். அவங்க கிட்ட நீங்க இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அவங்க உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா சரி என்னோட சரி. இதுல வந்து அவங்க தான் இந்த இது ஃபுல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, கூகுள் மை பிசினஸ் ம், ஃபுல்லா. ம். ஸோ அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி 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 சரி. ஓகே சார். உங்களுக்கு வேற இப்போ அவங்க இந்த கோர்ஸ் ரிலேட்டடா வேற எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேளுங்க. ஹலோ. கோர்ஸ் கோர்ஸ் ரிலேட்டட் எனி டவுட்ஸ் இருந்தால் நான் உங்களை வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே 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 கோர்ஸ் ரிலேட்டட் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஓகே ஐல் கிவ் எ ஓகே. கால். ம். ஓகே. ஸோ அப்பப்போ எதாவது இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சார், டில் ஐ கண்டிப்பா. கெட் டு கெட் இன் டு தி ஷூர். ஓகே ஓகே. அது வாட் உங்களுக்கு எந்த எல்ஸ் மாதிரி தென். சப்போர்ட் வேணும் அப்படி சொல்லி சொல்லுங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதான் கரெக்ட். ம். பேசிக்கலி இதுதான். என்னன்னா வந்து ஐ ஹவ் டு ஸ்டார்ட் கெட்டிங் வாட்ஸ்அப் மெசேஜஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் சிஆர்எம் யூஸ் பண்ணி தென் ஐ ஹவ் டு பில்ட் தி லீட்ஸ் அண்ட் கன்வர்ஷன். ம். ஓகே. ஸோ வந்து மெஜாரிட்டி ஸ்பாக் தான் வந்து ஐ வாண்ட் டு யூஸ் த சிஆர்எம். இதுக்கு வந்து செலூனுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஐ ட்ரை டு ரீச் த பீப்புள், ம். ரீச் அவுட் டு பீப்புள். ஓகே ஓகே. அதுவும் ஒன்று இதுல ஃபேஸ்புக் ஆட்ல போட்டு ரீச் பண்ணலாம். ஸோ ம். பேஸ்ட் யா. ஆன் தி கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் யூனோ ஐ கேன் யூனோ லெட் கான்டாக்ட் மீ அந்த மாதிரி. ம். யா. அதுல வந்து ப்ரொஃபைல்ல வந்து ஒரே ஒரு மொபைல் நம்பர் தான் போட முடியுமா? யூ கேனாட் புட். ஒரு மொபைல் நம்பர் தான் போட முடியும். இப்போ வந்து நம்ம இது சொல்றோம் இல்லையா, பை ஓனர்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா அங்க அபவுட் ஆமா. அவர், அதுல வந்து மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ண முடியுமா? ம். எந்த இடத்துல நம்ம கேக்குறீங்க எக்ஸாக்டா? பை ஓனர் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, ஆமா, அங்க நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அங்கேயும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ம். யா. எந்த நம்பர் வேணாலும் அந்த நம்பருக்கு இல்லைங்களா? ம். ஆமா ஆமா. ஓகே. ஸோ அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க, லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுங்க. தென் இதுல ம் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் வேற என்ன இஷ்யூஸ் இருக்கு, எந்த மாதிரியான பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ அதை ம். பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? எஸ் 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 வி கேன் டு ம். தட். ஓகே ஓகே. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் என்ன, வாட் எல்ஸ்? நெக்ஸ்ட் அவ்வளோதான். எனக்கு ஒரு ரிவ்யூ இது மட்டும் கொடுத்துருங்க. நீங்க ஆல்ரெடி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், ஒரு வீடியோ ஆமா, ரிவ்யூ மாதிரி கொடுங்க. அது அது கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? தென் ம். அப்புறம் வந்து அந்த பேமெண்ட் வந்து இது பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணிருங்க. என்னெல்லாம் உங்களுக்கு வேணும்னு பேலன்ஸ் பேமெண்ட். கேட்டிருந்தீங்களோ ஸோ அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு இது அனுப்புறேன், ப்ரைஸ் என்ன எல்லாம் டோட்டலா எவ்வளோ அப்படிங்கறத நான் உங்களுக்கு அனுப்புறேன். தென் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ம். சரி. இப்போ சத்தியத்துக்கு அந்த சாஃப்ட்வேரை இது பண்ணிடுங்க, ரெண்டாம் சாஃப்ட்வேரும் கொடுத்துருங்க. ம். ஓகே ஓகே. அது மீதி வந்து அந்த மத்தது கூகுள் வந்து நீங்க பிசினஸ். ஸ்டாஃப் அப்படியே காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு பிளஸ் வாட்ஸ்அப் ஐ மீன் அந்த என்எஃப்சி ரெண்டுத்துக்கும் உங்களை வந்து ஸ்டாஃப் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இதில் வந்து நீங்கள் இப்போ கோர்ஸுக்கு வந்து 1500 ப்ளஸ் அந்த சாஃப்ட்வேர் 1 இயர் கேட்டிருந்தீங்க, அதுக்கு ஒரு 1000, ஸோ 2500 ஆகும். ஓகேங்களா? ஓகே. அது ம். ரெண்டாவது சாஃப்ட்வேரா? ம். ஆமாம், ரெண்டாவது சாஃப்ட்வேருக்கு. சரி. உங்களுக்கு கேன்வா ப்ரோ ஆக்சஸ் கொடுத்துட்டேன்ல? ஆமா ஆமா. ம். ஓகே ஓகே. இதுக்கு என்ன கேனோ நம்பரில் உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் இல்ல, டைப் அது பண்ணி அனுப்புங்க. கேன்வா ப்ரோது என்ன பண்ணுங்க, அது ஆ ஒரு அக்சஸ் கொடுங்க. ஏன்னா இந்த மொபைல் வந்து கரப்ட் ஆயிடுச்சு பாருங்க அன்னைக்கு. ஓகே. நான் அது உங்களுக்கு மெயிலில் தான் கொடுத்துருப்பேன். நான் உங்களுக்கு அகைன் கூட நான் எடுத்து அனுப்புறேன். அது ஓ, ஒன்றும் அது மெயில ப்ராப்ளம் இல்லை. கொடுத்துருக்கீங்களா? ம். யா. இன்னொரு ஆமாம் வாட்டி ஆமாம். இன்னொரு வாட்டி ஆன பாருங்க. பட் ம். ஸ்டில் ஐ ஓகே. வில் நான் செக். உங்களுக்கு அது கொடுத்துறேன். ம். ஆ ஆ. நீங்க ஒர்க் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அது என்னன்னு பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. பட் நீங்க ம். அவைலபிள் இருப்பீங்கல்ல? நான் அவைலபிள் இருப்பேன். ம். கிளாஸஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே. ம்.
Okay. I'll send you that amount ம் another 15 minutes, Hitesh. ஓகே சார், ஓகே. எனக்கு அதே ம். மாதிரி ஃபீட்பேக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆ, ஸோ அதுவும் அது கொஞ்சம் good. அனுப்பிச்சிருங்க. ஒரு சரி, வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஓகேங்களா? சரி. ம் ஒரு 2 minutes அனுப்பிச்சு கொடுத்துறேன். ஓகே சார், ஓகே, ஓகே. ம் ம். ஓகே சார். All right. தேங்க்யூ சார். ம் All right. ஓகே. All right. Thank you very much. Thank தேங்க்யூ you. சார். பாய் சார். Bye.